ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும். தயவு செய்து நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இந்த வேத பகுதியை வாசிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று இந்த வேத பகுதி, விசேஷமாக பிள்ளைகளுக்காக சொல்றேன். உங்களை உட்கார வச்சது நோக்கமே இந்த வசனத்தை நீங்க கேட்கணும்னு தான். ஆகவே நீங்க கவனமாக இதை கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் என்னோடு கூட இந்த வேத வசனங்களை சேர்ந்து இந்த காலை வேளை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். சேமுடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். ஜல பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான். நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம். அவன் மரித்தான். தயவு செய்து உட்காரலாம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையிலே மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் நோவாவை குறித்து சில வாரங்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்கிறோம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று படிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தானா? நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு என்ன செய்து கொண்டிருந்தான்? சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று நாம் படிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து படித்து பார்ப்போம் என்றால், இந்த 5ஆம் அதிகாரம் 28வது வசனம், ஆதியாகமம் 5:28 இந்த 9ஆம் அதிகாரம் 29வது வசனம் வரைக்கும் இந்த நோவாவின் வாழ்க்கையை நாம் படிக்கிறோம். இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே இதுவரைக்கும் அந்த 1வது அதிகாரத்திலிருந்து படிக்கும் போது ஆதாமுக்கு, அப்புறம் அடுத்த தலைமுறைகள் சேத், இப்படி பல நபர்களை, ஏனோக்கு போன்ற மனிதர்களை எல்லாம் நாம் அப்படியே படித்து வந்தோம். ஆனால் இவர்களுக்கு கிடைக்காத அல்லது இவர்களை பற்றி சொல்லாத அநேக காரியங்களை இந்த நோவாவை குறித்து அல்லது நோவாவின் நாட்களில் நடைபெற்ற காரியங்கள், அவனுடைய வாழ்க்கையை குறித்து, அவன் நாட்களிலே சம்பவித்த காரியங்களை குறித்து, அவனுக்கு பிற்பாடு சம்பவிக்கிறவைகளை குறித்து இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் வரைக்கும் ஏறக்குறைய 95 வசனங்கள் இந்த நோவாவினுடைய காரியங்களை குறித்து பேசுகிறது. எவ்வளவு வசனம் கொடுத்திருக்காரு? 95 வசனங்கள். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இன்றைக்கு அநேகருக்கு நாம் அதை படிக்கிறது இல்லை, புரியறது இல்லை, அப்படியே படித்துக் கொண்டு போய்விடுகிறோம். இந்த 2 நாட்களாக இந்த வேத பகுதிகளை மறுபடியுமாக அசை போட, அதை குறித்து படிக்க, அதை தியானிக்க, தேவ சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார்.
இந்த நோவாவை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. இந்த பகுதியோடு கூட இந்த கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 29வது வசனத்தின் கடைசி வார்த்தை, அவன் மரித்தான். யார் மரித்தா? சொல்லுங்களேன், யார் மரித்தா? நோவா மரித்தான். அப்போ மற்ற நபர்களுக்கு சொல்லப்படாத அநேக காரியங்களை இந்த நோவாவுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. ஏன்னா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானும், அவன் எப்படி இருந்தானா? உத்தமனுமா இருந்தான். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே இதை நான் யோசித்து பார்க்கிறேன். ஏனென்றால் நோவாவின் நாட்களிலே இருந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், அவருடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் ரொம்ப பொல்லாத ஒரு உலகத்துல, ரொம்ப மோசமான வன்முறைகள் நிறைந்த, இன்னும் சொன்னா தேவன் அழிக்க சித்தம் கொண்ட நிலையில அவங்க என்ன செஞ்சாங்க? தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிற நிலையிலே நோவாவின் நாட்களிலே ஜனங்கள் வாழ்ந்தார். ஆனால் ஒரே ஒரு மனிதன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஒரு சொல்லுவோமா? இன்றைக்கு கூட இது பெரும்பான்மையான மக்கள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க நாம மட்டும்தான் கொஞ்சம் ஆண்டவரை தேடுறவர்களா இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆலயங்களில் இருக்கிற கொஞ்சம் பேர். ஆனால் இந்த ஆலயத்தை விட்டு நாம் வெளியே உலகத்திற்குள் கடந்து செல்வோம்னா அவளுடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவருடைய பணம் சம்பாதிப்பதிலே, சிற்றின்பங்களை அனுபவிப்பதிலே, இன்னும் பல காரியங்களிலே தங்களுடைய காரியங்களை அவர்கள் செலவிடுகிறவர்களா இருக்கிறார். ஆனா ஒரு விரல் எண்ணக்கூடிய மக்கள் மாத்திரமே அவங்க தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களா, தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே ஈடுபடுகிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார். இப்படி அந்த நாட்களிலேயும் இந்த நோவா மாத்திரமே, ஒரே ஒரு மனிதன், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன செஞ்சது? கிருபை கிடைத்தது. எல்லாரையும் அழிக்கும் போது இந்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவன் பாதுகாக்கிறார். ஒரே காரணம், இந்த நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான். தேவனை பற்றிய ஒரு உணர்வு அவனுக்கு இருந்தது. எனக்கு இதை படித்து வரும்போது இந்த நோவாவுக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டதுனால தேவன் செய்ய போகிற இந்த நியாய தீர்ப்புகளை அவனுக்கு சொல்லி அவனுடைய குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக ஒரு நல்ல பேழையை என்ன செய்ய சொல்றாரு? கட்ட சொல்லுகிறார். அந்த பேழைக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவனுக்கு அறிவிக்கின்றார். கட்டுவதற்கு அதுக்கான தேவைகளை சந்திக்கிறார். நோவா அந்த பேழையை கட்ட ஆரம்பிக்கிறான். அந்த பேழை உள்ளாக இந்த குடும்பம் கடந்து செல்லுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. இதெல்லாம் படிச்சுட்டு வந்த காரியங்கள் தான். ஆனால் இந்த நாளிலே இந்த தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்த இந்த நோவா, தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நோவாவுடைய வாழ்க்கையில கடைசியாய் அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை முடிக்கும் போது ஒரு பெரிய தவறு அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது? வருகிறது. இதை நான் படித்து பார்த்தபோது தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவன், தேவனோடு கூட வாழ்ந்தவன், விசுவாசத்தினாலே நோவா தான் நாட்களிலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக பேழையை என்ன செய்தான்? உண்டாக்கினான். அவன் மாத்திரம் அந்த பேழையில செய்து அதுல ஏறாரு. கரெக்டா அந்த மழை என்ன செய்கிறது? அது வரைக்கும் மழையே பெய்யல, மழையே யாரும் பார்த்தது இல்ல, எல்லாம் எக்ஸாக்டா நடக்கிறது. தேவனுடைய சரியான வழி நடத்துதல யார் வர்றா? இந்த நோவா கடந்து வருகிறான். இப்பேற்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு பெரிய தோல்வியை நாம் இங்கே படிக்கிறோம். அப்ப இவ்வளவு கீழ்ப்படிதல் நிறைந்த ஒரு மனிதன், தேவனை அறிந்த ஒரு மனிதன், இந்த மனிதனுடைய வாழ்க்கையில நடைபெற்ற இந்த காரியம் என்னுடைய இருதயத்தை ரொம்ப பாதித்தது. இங்கே நான் படிக்கும்போது 18வது வசனம் சொல்லுகிறது, பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், காம் கானானுக்கு தகப்பன். இதை தயவு செய்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. காம் யாரா? கானானுக்கு தகப்பன் என்று சொல்லுகிறார். நான் சில காரியங்களை குறித்து கொண்டு வந்தேன். இந்த நோவாவுக்கு 3 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 3. சேம், காம், யாப்பேத். ஆனால் இந்த கானான் யார் என்றால் இந்த நோவாவுக்கு பேரன். இந்த இடத்துல நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் 10வது அதிகாரத்தை படித்து பார்ப்பீங்கன்னா, இந்த சேம், காம், யாப்பேத்துக்கு பிறந்த பிள்ளைகளை கணக்கிட்டு பார்க்கும்போது 16 பிள்ளைகள் இருக்கிறாங்க. எவ்வளவு பிள்ளைகள்? 16 பிள்ளைகள் இருக்காங்க.
காமுக்கு 4 பிள்ளைகள். காமுக்கு 4 பிள்ளைகள். யாப்பேத்துக்கு 7 குமாரர். யாப்பேத்துக்கு 7 குமாரர். சேமுக்கு 5 குமாரர். இப்ப எல்லாம் சேர்த்துனா எத்தனை பேர் வராங்க? 16 பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த கானான் என்கின்ற அந்த காமுக்கு பிறந்த அந்த பையனை மாத்திரம் இந்த இடத்துல படிக்கிறோம். இப்ப 16 பேர பிள்ளைகள் இருக்காங்க நோவாவுக்கு. ஆனா யார மாத்திரம் சொல்றாரு? கானான மாத்திரம் சொல்றாரு. கானான மாத்திரம் 5 முறை சொல்லுகிறார் இந்த வசனங்கள்ல. 5 முறை இந்த கானானை குறித்து நாம் படிக்கின்றோம். சரி, இருக்கட்டும். இது ஒரு அறிமுகமாக இதை சொல்ல விரும்புகிறேன். இந்த வேத பகுதிக்குள்ளா கடந்து வரும்போது இந்த நோவாவினுடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி, ஆவிக்குரிய வீழ்ச்சி. என்ன வீழ்ச்சிங்க? இன்னைக்கு நிறைய பேரு ஒரு 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 பொருளாதாரத்துல ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னு வைங்க. நல்ல ஒரு பிசினஸ் போயிட்டு இருந்ததுங்க. திடீரென்று அந்த பிசினஸ்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ சம்பாதித்த எல்லா சொத்துக்களையும் இழந்துட்டாங்க. இப்போ கடனாளியா மாறிட்டாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெரிய வீழ்ச்சி என் வாழ்க்கையில என்ன செஞ்சிருச்சு, நடந்துச்சு. சில பிரச்சனைகளில சிலர் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். குடும்ப பிரச்சனையில சிக்கிக் கொள்ளுகிறாங்க. பல பிரச்சனைகள அப்போ சொல்றாங்க, என் வாழ்க்கை ஒரு பெரிய சிக்கல்ல என்ன செஞ்சிட்டேன், நானு சிக்கிட்டேன். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வீழ்ச்சி அடைவதை அநேகர் என்ன செய்யறதே இல்ல, கண்டுகொள்றதே இல்லை. அது எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கிறது தானே. அதனுடைய பாதிப்பு என்ன என்று அநேகர் அறியாதவர்களா இருக்கிறார்கள். நான் சொல்றதுக்கு புரிந்து கொள்ளுங்க. பணத்தை இழந்தால் சம்பாதித்து விடலாம். பிரச்சனைகளை கூட என்ன செய்யலாம், தீர்த்து கொள்ளலாம். அது தீர்க்க முடியாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையிலே அது உடன்பாடுகள் ஏற்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கவனிங்க, மனிதனுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு மனிதன் வீழ்ச்சி அடைவான் என்றால் அதனுடைய பாதிப்பு ஈடு செய்ய முடியாத பாதிப்பு. நல்லா கவனிங்க, யாரும் தூங்கிடாதீங்க. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு செய்தி. ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு மனிதன் வீழ்ச்சி அடைவான் என்றால் அதை திரும்ப சரி செய்ய முடியாத ஒரு வீழ்ச்சியா இருக்கிறது. இந்த இடத்தை நாம் படிப்போம். என்ன இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி அடைந்தான், வாசிக்கலாம். அவன் நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை என்ன செய்தானா, நாட்டினான். நோவா என்ன செய்கிறார்? பயிரிடுகிறவனாக மாறுகிறார். அவருடைய ப்ரொஃபஷன் என்ன? விவசாயம். இதை அப்படியே யோசித்து பார்க்கிறேன். இதை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திற்கு நேராக என்னுடைய கவனம் திரும்புகிறது. கடந்த வாரங்களில் கூட நான் அதை சொன்னேன். இந்த 1வது அதிகாரத்தின் சம்பவம் 1லிருந்து 3 அதிகாரத்தினுடைய சம்பவத்தோடு கூட ஆதியாகமம் 8லிருந்து 9 வரைக்கும் நான் பேசினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு புதிய துவக்கம் என்ற நிலையில, ஒரு புதிய துவக்கம் என்ற தலைப்பில 1ஆம் அதிகாரத்திலிருந்து நடைபெற்ற அதே சம்பவங்களை இந்த நோவாவுடைய வாழ்க்கையில மறுபடியும் தேவன் புதிதாய் துவங்க வேண்டியதாய் மாறிட்டு. அந்த செய்தியை நீங்க புரிந்திருப்பீர்கள். இல்லைன்னா மறுபடியும் போட்டு கேளுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. இந்த இடத்திலும் அதே காரியத்தை நான் பார்க்கின்றேன். இதே ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஆதாம் தேவன் உண்டாக்கி நேரம் எங்க கூட்டிட்டு வர்றாரு? ஏதேன் என்னும் தோட்டத்துக்கு என்ன செய்யறார்? கொண்டு வருகிறார். இந்த நிலத்தை பண்படுத்தவும் இந்த நிலத்தை பாதுகாக்கவும் தேவன் ஆதாமை ஏற்படுத்தினார். அப்போ ஆதாம் செய்த முதல் தொழில் விவசாயம். அப்போ ஆண்டவர் அவனுக்கு பார்த்து சொன்னது, இந்த நிலத்தின் கனிகளை எல்லாம் என்ன செய்யலாம்? புசிக்கலாம் என்று சொல்லுகிறார். அப்போ இங்க நான் படிக்கிறேன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல காயின் இந்த நிலத்தின் கனிகளை பயிரிடுகிறவனாக மாறினான். இப்போ இந்த விவசாயம், இப்போ ஜலப்பிரளயத்திலிருந்து தப்பித்த இந்த நோவாவும் அந்த பிரளயத்திலிருந்து வந்த பிறகு அவன் செய்த வேலை என்ன? இந்த விவசாயமா இருக்குது. ஏனென்றால் 5வது அதிகாரத்துல நீங்கள் படித்து பார்க்கும்போது இந்த நோவாவுடைய அப்பா சொல்றாரு பாருங்க, 29வது வசனம், 5:29. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான எல்லா வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்தும் இவன் நம்மை தேற்று. அப்போ லாமேக்கு என்ன வேலை செஞ்சிருக்கிறாரு? அவரு விவசாயம். அப்ப இந்த நோவாவுக்கு தெரிஞ்சது என்ன? விவசாயம். இப்போ அங்கே வேலையிலிருந்து கீழே இறங்கின உடனே அவர் விவசாய வேலையை செய்கிறார்.
விவசாய வேலையை செய்யும் போது அவர் என்ன செய்கிறாரு? நோவா பயிரிடுகிறவனாகி ஒரு திராட்சை தோட்டத்தை என்ன செய்தான்? அவன் உண்டாக்கினான். அப்ப பாருங்க, ஒரு திராட்சை தோட்டத்தை அவர் உண்டாக்குகிறார். 21வது வசனம் சொல்லுகிறது, அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த நோவா ஒரு பரிசுத்தவான், தேவனோடு கூட சஞ்சரிக்கின்ற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். இவன் தோட்டத்தை உண்டாக்கினது தப்பில்ல, திராட்சை பழங்களை அல்லது அந்த காரியங்களை செய்தது தவறல்ல. ஆனால் என்ன நடக்குதுன்னா, அவன் குடித்து அவன் என்ன செய்தான்? வெறி கொண்டான். அப்போ இதை நான் யோசித்து பார்த்தேன். ஜலப்பிரளயத்துக்கு முன்பாகவே ஜனங்கள் எப்படி இருக்காங்க? அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ சொல்லுங்களேன், அப்படியே மனுஷகுமாரின் காலத்தில் நடக்குமா? சரி, எப்படி நடந்தது? ஜனங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்தாங்க? நல்லா சாப்பிட்டாங்க. ரெண்டாவது குடித்தார்கள், மதுபானம் பண்ணினார்கள். நன்றாக இன்றைக்கு செய்தியை நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இன்றைய உலகம் கூட இந்த போதை பழக்கத்திற்கு ஜனங்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள். ஆமா, 10 ரூபாய் ஜாஸ்தியா வச்சாலும் என்ன செய்யறான்? சொல்லுங்க, அத சொல்றான், விமர்சிக்கிறான். ஆனா என்ன செய்யறான்? விடுறதில்ல. கடந்த ஆட்சியில தான் 10ன்னா இந்த ஆட்சியில 20 ரூபாய் வச்சாலும் என்ன செய்யறான்? வாங்கி. நாளுக்கு நாள் போதைக்கு அடிமையாகுகின்ற மனிதர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திராட்சை ரசத்தினால் மாத்திரம் இல்ல, இப்போ நிறைய காரியங்கள் வந்துருச்சு. இன்னும் பாக்குன்றாங்க, கஞ்சான்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. இப்ப இவைகளுக்கு அடிமைகளான கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. நான் இந்த செய்தியை அதான் சொல்றேன். சிறு பிள்ளைகளானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, சகோதரர்களானாலும் சரி, சகோதரிகள் ஆனா, ஏன்னா இன்னைக்கு சகோதரிகள் என்ன செய்யறாங்க? ஆமா, ரொம்ப ரொம்ப குடிக்கிறாங்க. ஆமா, இந்த காரியம் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக மாறுகிறது எது? இந்த குடி. எல்லா பிரச்சனைகளுக்கும். இன்றைக்கு அதான் நான் சொன்னேன், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்தால் பெரிய நஷ்டம்னு சொல்றான். ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல பின்வாங்கி போனால் அதை பற்றி யாரும் கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் அதனுடைய பாதிப்பு தலைமுறைகளை சந்திக்கின்றதாக இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய தோல்வியாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட பைபிள்ல பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த செய்தியை என்னோடு கூட கவனிங்க. இந்த டெலிவிஷன்ல போடுற அந்த வசனங்களை, இந்த மதுபானம் பண்றதுனால என்னென்னலாம் நடக்குது வசனத்திலிருந்து நான் காட்டும்படி விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 20:1. திராட்சை ரசம் என்ன செய்யுமா? சொல்லுங்களேன் சத்தமா. பரியாசம் செய்யும். மதுபானம் பண்ணுதா இல்லையா? ஆமா. அடிச்சா என்ன ஆகுது? போதையில பரியாசம், அப்படியே பேசிட்டு உளறிட்டே இருக்கிறான். மதுபானம் என்ன செய்கிறது? ஒரே அமளி. அமளினா என்னது? அவன் பாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான். அமளி பண்ணும். அதனாலே மயங்குகிற ஒருவனும் பெரிய ஞானிங்க, சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பிஇ படிச்சுட்டேன், நான் கம்ப்யூட்டர் என்ஜினியரு, ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றேன், சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் நான் என்ன செய்யணும்? என்னுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணணுமா, அதுக்காக ஆங்காங்கே போய் என்ன செய்யறாங்க? என்னென்ன போதை மருந்துகள் இருக்கிறதோ, என்னென்ன மதுபானங்கள் இருக்கிறதோ, உயர்ந்த வகை இருக்குதோ எல்லாம் பண்றாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. அடுத்தது பாருங்க, நீதிமொழிகள் 23ஆவது அதிகாரம். எல்லாம் வசனத்தை காட்டுறேன், இது சரியா, இது சத்தியமா தான் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுங்க. 23 நீதிமொழியில் 23:19. என் மகனே, என்ன சொல்ற? இந்த காலையில் ஆவியானவர் பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகனே. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு புத்தி சொல்லுகிறது போல கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில
நம்மோடு பேசுகிறாரு. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும், ஏன்னா நீ அவங்களோடு சேர்றதுனாலதான் நீ என்னவா மாறுற? மதுபான பிரியர். குடிகாரன்னு சொல்லல, ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? குடிகார அப்படின்னு சொல்லாம மதுபான பிரியர். ரொம்ப சாஃப்டா சொல்றாரு. இன்னைக்கு இப்படி எல்லாம் பேரு மற்றவங்க சொல்லணும்னு இந்த இந்த ரீல்ஸ்ல போடுறவங்க சொல்றாங்க. அப்படி சொல்ல, குடிக்காரன்னு சொல்லாதீங்க, ஒரு மதுபான பிரியர். எங்க இருந்து எடுத்திருக்கான் வசனத்தை? நீதிமொழிகள். மதுபான பிரியர், பிரியாணி பிரியர். அடுத்தது என்னமோ சொல்றாங்களே, என்னது? சாப்பாட்டு பிரியரா? அவருக்கு இந்த பண்ணுக்குள்ள இன்னும் வச்சு கொடுப்பாங்களே, மறந்துடுச்சு பேரு, பர்கர் பிரியர். அது போல இவங்களுக்கு என்ன பிரியமா? மதுபான பிரியர். இந்த ரீல்ஸ்ல வர்றது இங்க தான் எடுத்திருக்கானுங்களாட்டு இருக்கு. ரைட், ஓகே. அப்போ அடுத்தது சொல்றாரு, நீ இத மதுபான பிரியரை பார்த்து சொல்றாரு, குடியனும் போஜன பிரியனும் சேர்ந்து சொல்லுங்களேன், தரித்திரர். நீ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நீ என்னவா மாறிடுவ? தரித்திரன் ஆவார்கள் என்று சொல்ல. தரித்திரனா? தரித்திரனா என்னது? மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுவோம். ஐயோ, அவன் வீடு கட்டிட்டான், அவன் கார்ல போறான், அவன் பைக்ல போறான், அவன் நல்ல செல்போன் வச்சிருக்கான், அவன் நல்ல வஸ்திரம் வலுத்துறான். ஆனா நான் இப்படி இருக்கேன், கந்தைகளை உறுத்தி கொண்டிருக்கிறேன். அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க நல்ல நிலைக்கு வருகிறார்கள். காலையில் சொல்லுகிறேன், நாம தரித்திரமானா குடும்பம் எப்படி ஆயிடும்? தரித்திரமா போயிடும். இப்போ நான் சொல்றேன், நாங்க மதுபான பிரியர் இல்லைங்க, வேற ஏதாவது இல்ல. எல்லா போதை பழக்கத்துக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இந்த காரியத்தை குறித்து தொடர்ந்து நான் படித்து பார்த்தபோது நீதிமொழிகள்ல 23, 29 சொல்லுகிறது, ஐயோ யாருக்கு வேதனை. அப்ப மதுபானம் பண்ணா என்ன வரும்? கடை கூட வேதனை. யாருக்கு தூக்கம் இல்ல? இன்னைக்கு நிறைய பேருக்கு இங்க தூக்கம் வருது. யாருக்கு துக்கம்? யாருக்கு சண்டைகள்? சண்டைகள் வருதா? ஆமா, சண்டைகள். யாருக்கு புலம்பல்? யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள்? யாருக்கு ரத்தம் கலங்கின? அவன் எனக்கு தெரியலைங்க, அவன் கண்ணை பார்த்தாலே தெரியலையான்னு கேக்குறாங்க. எனக்கு இன்னும் தெரியல. அவன் பேசினாலும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியுது, அவங்க அடிச்சிருக்காங்க கொஞ்சம் மதுபானத்தை, கொஞ்சம் பிரியப்பட்டு சாப்பிட்டு இருக்காங்க. எனக்கு அது புரியல. ஆனா இங்க சொல்லுது, யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் மதுபானம் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்திலே பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை அப்படின்னா அங்க போகாதன்றாரு. அந்த ரோட்டை என்ன செய்யாது? அவாய்ட் பண்ணிரு, அந்த ரோட்டு சைடே போகாத. அப்படிப்பட்ட நபரோடு கூட என்ன செய்யாத? சேராதே. ஆனா ஃப்ரெண்டுங்க அவங்க தானே, அதெல்லாம் விட்டுட்டு வா. நல்ல நல்ல ஃப்ரெண்டை கர்த்தர் கொடுப்பார். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இந்த காலைவெள்ள பாரத்தோடு கூட இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நோவாவை குறித்து தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இந்த நோவா அவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இப்ப மதுபான பிரியரா மாறி இருக்கிறாரு. எனக்கு இது ஆச்சரியமா இருக்குது. எந்த வயசுல? 600வது வயசுல பேலையில இருந்து இறங்கி வராருங்க. அதற்கப்புறம் இவர் என்னவா மாறுறாரு? அதனால வாலிப பிள்ளைகளுக்காக இதை பேசல நினைச்சிடாதீங்க. எந்த நிலையில் எந்த வயதில் வேண்டும் என்றாலும் இப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனத்திற்கு நாம் இலக்காக முடியும். இலக்காக முடியும். தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது மதுபான பிரியராய் மாறிவிட்டான். அப்போ ஆண்டவர் இந்த திராட்சை ரசத்தை குறித்து என்ன சொல்றாரு? அவர் தானே இந்த திராட்சை பழத்தை என்ன செய்திருக்கிறாரு? உண்டாக்கி. அப்ப திராட்சை பழத்தையே வேண்டான்றாரா? அப்படின்னா அப்படியெல்லாம் இல்ல. இங்க நான் படிக்கிறோம் 104வது சங்கீதம், 104ஆம் சங்கீதம் 14 வசனம் வரைக்கும் படிக்கும்போது, பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு
புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். அப்போ பிரயோஜனமான காரியங்களை தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? முளைப்பிக்கிறார். அடுத்தது, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவர் தான் என்ன செய்யறாரு? உண்டாக்குறார். எனக்கு ஆச்சரியமா, அப்போ திராட்சை ரசத்தை உருவாக்கிட்டு திராட்சை பழத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு என்னன்னு சொல்றாரு? அதை மட்டும் சாப்பிடுப்பா, அதுக்கப்புறம் அதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அதை மதுபானமா தயாரிக்கிறாங்கல்ல, அதை நீ என்ன செஞ்சிடாத. எதை நல்லது செஞ்சாலும் அதுல ஒரு தீமைய பிசாசு என்ன செஞ்சிடறான்? புகுத்திடுறான். செல்போன் நல்லதுக்கு தானே இருக்கு, இல்ல? செல்போன் நல்லது தானே. ஆனா நல்லதுக்கு பயன்படுத்துறதை காட்டிலும் தீமைக்கு பயன்படுத்துகிறதை, ஆமா, ஆண்டவர் அறிவை கொடுத்தார். அறிவை நல்லதுதான். ஆனா அதே அறிவை வைத்து அடுத்தவனை என்ன செஞ்சுட்டு இருக்கான்? கெடுத்து கொண்டு இருக்கிறான். இந்த கால வேளையில எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் நல்லது கேட்டுதான் படைத்தார். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, உன் சரீர பலவீனத்து நிமித்தம், உன் வயிற்றில் உண்டாகிற பிரச்சனை நிமித்தம் கொஞ்சம் திராட்சை ரசத்தை என்ன செய், சேர்த்துக்கொள் என்று சொல்கிறார். இந்த திராட்சை ரசம் முகத்துக்கு கலையை உண்டு பண்ணுகிறதாம், ரத்தத்தை சுத்திகரிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சொன்னா கேன்சர் வியாதிக்கு மருந்து எங்க இருந்து எடுக்கிறாங்களாம்? இந்த திராட்சை பழத்திலிருந்து எடுக்கிறாங்க. அப்போ இது பிரயோஜனத்தை உண்டு பண்ணுவதற்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பயன்படுத்தினாரு, ஏற்படுத்தினாரு. ஆனா நிறைய பேர் என்ன செய்யறான்? அத வேறு நிலையில என்ன செய்யறான்? மாற்றுகிறான். பிசாசு செய்கிற வேலைங்க. சரி, அடுத்தது, ஆண்டவர் இதே திராட்சை ரசத்தை பலியிலும் ஆண்டவர் இதை பயன்படுத்த சொல்லுகிறார். சர்வாங்க தகன பலி செலுத்தும் போது அதோடு கூட போஜன பலியையும் செலுத்த வேண்டும். இந்த போஜன பலியோடு கூட நீங்கள் செலுத்துகிற சர்வாங்க தகன பலியின் அந்த மிருகத்திற்கு ஒப்பாக கால்படியோ அல்லது மூன்றில் ஒரு பகுதியோ, அந்த படியில மூன்றில் ஒரு பகுதியோ அல்லது கால்படியோ திராட்சை ரசத்தையே என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு செலுத்த சொல்லுகிறார். என்னாகும் புஸ்தகம் 28:7. என்னாகும் 28:7 பாருங்க. காற்படி திராட்சை ரசம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த பானபலி. நீ ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு பானபலியாக கொண்டு வந்தீங்கன்னா, சர்வாங்க தகன பலியாக கொண்டு வந்தா படியில கால் படி எதை ஊத்தணுமா? திராட்சை ரசத்தை. அப்போ ஆண்டவரும் கேட்கிறார், எதுக்கு? பான பலியாக திராட்சை ரசத்தை ஊற்றுன்னு சொல்லுகிறார். அப்போ பலியிலும் ஆண்டவர் அதை என்ன செய்கிறார்? அதை ஏற்படுத்துகிறார். பலியில ஏற்படுத்துகிறார். இப்போ நான் புரிந்து கொண்ட காரியம், நல்லதுக்குன்னு படைச்சாரு, அதுல ஒரு தீமையை என்ன செஞ்சுட்டான்? கண்டுபிடிச்சிட்டான். அந்த தீமையை கண்டுபிடித்து இப்போ அநேகர் இப்படிப்பட்ட பழக்க வழக்கத்திற்கு ஆளாகுகிறார்கள். சரி, இந்த பழக்கத்தினால என்ன நடந்தது நோவாவுடைய வாழ்க்கையில? 600 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்தான். இவனுக்கு என்ன பாரம்பரியம் தெரியுமா? ஆமா, ஏனோக்குடைய சந்ததி. ஏனோக்கு யாருங்க? தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது காணப்படாமல் போனான். இந்த ஏனோக்கு 65 வயதா இருக்கும் போது மெத்துசலா என்ற ஒரு மனிதனை பெறுகிறான். அவனுக்கு ஒரு தரிசனம் ஆண்டவர் கொடுக்கிறார், வெளிப்பாட்டை கொடுக்கின்றார். இந்த மனிதன் மரிக்கும் போது அது என்ன செய்யும்? சம்பவிக்கும். ஜலப்பிரளயம் வரும்னு சொல்றாரு. அந்த மெத்துசலாவுடைய பையன் தான் லாமேக்கு. அந்த லாமேக்குடைய பையன் தான் யாரு? நோவா. அப்போ ஒரு ஆவிக்குரிய பரம்பரை சொத்து அவனுக்கு இருக்குது. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறான்? எங்க அப்பா எனக்கு ஒன்னும் சம்பாதிச்சு வைக்கலன்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஒன்னும் சேர்த்து வைக்கலங்க யாரும். இந்த காலை வேளை இந்த இடத்துல இருந்து நான் ஒரு காரியத்தை அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் அழிந்து போயிடும். ஆனால் நான் புரிந்து கொண்ட ஒரே சொத்து என்னன்னா ஆண்டவர் தான். ஆண்டவரை பற்றிய அறிவை ஒரு பேரண்ட், ஒரு பெற்றோர் உனக்கு கொடுத்திருப்பார்கள் என்றால் அதை பார்க்கிலும் வேறொரு சொத்து இந்த உலகத்திலே இல்லை. இந்த பெற்றோர் சம்பாதித்து வைக்கிற சொத்துக்கள் அழிந்து போகுங்க. ஆனா இந்த ஆவிக்குரிய அறிவை உனக்கு கொடுத்து கடந்து சென்றிருப்பார்கள் என்றால் அது தலைமுறைகளை வழிநடத்தும். ஒரு சொல்லுவோமா? அது தலைமுறைகளை. இன்னைக்கு அநேக என்ன சம்பாதிச்சு வச்சுட்டீங்க, எனக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னு பிள்ளைகள் கேட்கிறாங்க. இந்த காலை வேளை நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை பற்றிய அறிவை உனக்கு கொடுத்திருக்கிறார்களே, அதுவே பெரிய காரியம். வேற ஒன்று கொடுக்கலன்னா பரவாயில்ல, தேவன், அதுதான் பெற்றோர் நமக்கு வைத்திருக்கிற மாபெரும் லெகசின்னு சொல்றாங்கல்ல. ஆமா, அதுதாங்க பெரிய சொத்து. இன்றைக்கு அநேகர் அதை அறியாதவர்களுக்காக. இன்னைக்கு கூட இந்த காலை வேளை தற்செயலாக நீ வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுறாரு. இது ஒரு பெரிய சொத்து, ஆண்டவரை அறிகிற அறிவு.
ஆவிக்குரிய காரியங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியங்கள். அதை நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கு அதுதான் செய்தி. ரைட், ஓகே. இப்போ பாருங்க, 21வது வசனத்துக்கு திரும்பி வர்றேன். அவன் திராட்சரசம் குடித்து என்ன ஆயிடுச்சு? இப்போ வெறி கொண்டு. பல நாட்கள் இந்த அடிமைத்தனத்துல யார் இருக்கா? நோவா இருக்கிறார். ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கும்? சும்மா ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணலாங்க. நண்பர்களோடு கூட சேர்ந்து உட்கார்ந்து என்ன செய்யலாம்? ஒரு சின்ன ஒரு கார் என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறது? குடி. அப்புறம் கொஞ்சம் குடிக்கிறாங்க. அப்புறம் குடி இவனை குடிச்சிருச்சு. புரியலையா? இவன் அதை குடிக்கிறான். பின்னாட்கள் என்ன நடக்குது? அந்த குடி, அந்த மதுபானம் என்ன செய்கிறது? இந்த மனிதனை அழித்து விடுகிறதா இருக்கிறது. அதுலயே போட்டிருக்கானா? நான் பார்த்ததில்லை. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் சரீரத்துக்கும் கேடு, அதுல எழுதியிருக்கான். ஆனா அதையும் பாக்குறாங்க. ஆனா அதையும் என்ன செய்யறாங்க? வாங்கி, ஆமா எல்லாத்துக்கும் கேடுன்னு அதுலயே போட்டிருக்கான். ஆனாலும் மனிதர்கள் என்ன செய்யறது இல்ல, அதை விட்டு விடுகிறது இல்ல. சரி, இங்க பாருங்க, இந்த ஆதியாகமத்தின் 1-2 அதிகாரத்துக்கும் இதுக்கும் 3 அதிகாரம், 1 3 அதிகாரத்துக்கும் இங்க இருக்கிற ஒரு காரியத்தை நான் படித்தேன். அதை சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த ஆதியாகமம் 1 என்ன செஞ்சாரு? ஆண்டவர் தோட்டத்தை உண்டாக்கினார். அங்கே புசிப்புக்கேற்ற கனியை வைத்தார். நன்மை தீமை அறியத்தக்க கனியை வைத்தார். ஜீவ விருட்சத்தின் கனி. இப்ப ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு. எப்பா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் என்ன செய்ய வேண்டாம்? புசிக்க வேண்டாம். இது எல்லா கனியும் சாப்பிடுன்றான். சரி, இப்ப என்ன நடந்தது? நன்மை தீமை அறியத்தக்க கனியை இவன் புசித்ததினாலே இவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இவன் தன்னை நிர்வாணி என்று என்ன செய்கிறான்? உணர்கிறான். தன்னை நிர்வாணி என்று உணர்கிறான். உடனே குற்ற உணர்வு வருகிறது. இப்போ என்ன செய்யறான்? மரத்தடியில போய் ஒழிந்து கொள்கிறான். அவன் நிர்வாணியாக்கப்படுகிறான். அதே போலதான் இவன் நோவா இந்த திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி என்ன செய்திருக்கான்? நிர்வாணமாக படுத்திருக்கிறான்னு சொல்றாங்க. அன்றைக்கு எப்படி விளக்கப்பட்ட கனியை புசித்த போது அவர்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்தார்களோ, அதே போல இந்த மதுபானம் பண்ணின இந்த நோவா எப்படி இருக்கிறாருங்க? நிர்வாணமாக காணப்படுகிறார். அங்க நடந்த அதே காரியங்கள் இங்கே நடைபெறுகிறது. இதை தயவு செய்து அப்படியே கவனிச்சுட்டு வாங்க, நான் சொல்றேன். அப்பொழுது, இப்ப இதான் நினைக்கிறேன், அப்பொழுது என்று அடுத்த வசனம் 22 எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். எனக்கு இது படிக்கும்போது பல நாட்கள் இந்த மனிதன் இந்த மதுபான பிரியராக இருக்கிறார் நோவா. ஆனா ஒரு நாள், திடீரென்று ஒரு நாள் ஒரு சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. பல நாள் குடிக்கிறாங்க, எதுவுமே நடக்கல. நல்லா குடிக்கிறாங்க, நல்ல காரியங்கள் நடக்குது. ஆனா ஒரு நாள் வரும், திடீரென்று ஒரு சம்பவம் நடக்கும். நீ பார்க்காத நேரத்துல. பிரசங்கி சொல்லும் போது அழகா சொல்லுவாரு, சமுத்திரத்துல மீன்கள் என்ன செய்யுது? அது உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா ஒரு நாள் மீனவன் என்ன செய்வானா? வளைய போடுவான். அந்த மீன்கள் அதே பகுதியிலே பிறந்து வளர்ந்து பல ஆண்டுகள் அந்த 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 கடல்ல தான் அது என்ன செய்யுது? வாழ்து. ஆனா எதிர்பாராத நேரத்துல அந்த வலையில மீன்கள் அகப்படுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற காரியம் ஒண்ணு நடக்கலையே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அதே வேளையில திடீரென்று எதிர்பாராத நேரத்துல ஒரு சம்பவம் அங்கே நடக்கின்றது. என்னன்னு தெரியல. இந்த நோவா இந்த மதுபானத்தை அருந்தி இப்பொழுது நிர்வாணமாக படுத்துக் கொண்டிருக்கின்றான். இப்ப பாருங்க, இந்த மதுபானமும் நிர்வாணமும் அநேக இடங்களிலே தொடர்புடையதாக இருக்கிறது. வேதத்துல 3 இடங்களில் அதற்கு தொடர்பு நான் பார்த்தேன். 3 இடத்தையும் நம்ம படிக்க முடியாது. ஆனா ஒரு இடத்துல நான் காட்டுறேன். ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். ஆபகுக் 2:15-16. தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையில் வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு
ஐயோ. அப்ப பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல, இன்னைக்கெல்லாம் யூடியூப் இருக்குது, பலதையும் பாக்குறாங்க. ஆனா அந்த நாட்கள்ல என்ன நடந்திருக்குதுன்னா, தன் தோழருக்கு குடிக்க நல்லா குடிக்க, அப்புறம் அவங்க என்ன ஆயிடுவாங்களாம், தன் குடிக்க கொடுத்து தன் துருத்திய அவர்கள் அண்டையில் வைத்து அவருடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறார். இதுதாங்க இங்க நடந்திருக்கு நோவாவுடைய வாழ்க்கை. அவர்களை வெறிக்க வெறிக்க பண்ணிட்டான். அவனுக்கு உணர்வே இல்லை நோவாவுக்கு. அவன் நிர்வாணியா இருக்கிறதை அறியாதவனாக அவன் படுத்துக் கொண்டிருக்கிறான். இந்த கானான் என்ன செய்கிறான், இந்த காம் என்ன செய்கிறான், தன் சகோதரருக்கு இதை என்ன செய்கிறான், அறிவிக்கின்றான். இப்ப பாருங்க 16வது வசனம் சொல்லுகிறது, ஆபகுக்கு 2:16, நீ மகிமையினால் அல்ல லட்சையினால் நிரப்பப்படுவான். இப்ப இவரு வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறாரு நிர்வாணியாக. அத இந்த காம் பார்க்கிறான். பார்த்து தன் சகோதரருக்கு அறிவித்தான். அங்க ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. என்னன்னா, நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு. என்னத்தை பார்த்தானோ தெரியல, நிர்வாணத்தை பார்க்கிறான். அதனால்தான் நீ மகிமையினால் அல்ல லட்சையினால் நிரப்பப்படுவாய். அந்த அவமானம். இப்ப பாருங்க, என்ன பார்த்தா இவர் என்ன செஞ்சிருக்கலாம், அவங்க அப்பா தான் அவர் இந்த போதை பழக்கத்துல அடிமையா இருக்கிறாரு. அவர் வஸ்திரம் விலைக்கு படுத்திருக்கிறாரு. இவன் என்ன செஞ்சிருக்கலாம், யாருக்கும் சொல்லாம போய் ஒரு துணி எடுத்துட்டு வந்து என்ன செஞ்சிருக்கலாம், மூடி இருக்கலாம். ஆனா இவன் அதை என்ஜாய் பண்றான், அதை ரசிக்கிறான். அது அது அவனுக்கு எப்படி இருக்குதுன்னா, மற்றவர்களுக்கு அதை அறிவிக்கின்ற ஒரு மனிதனாக மாறினான். இங்க பாருங்க, யாத்ராம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்ப இந்த காம் என்ன செஞ்சிருக்காங்க, கனவீனம் பண்ணி இருக்கிறான். தன் தகப்பனை குறித்து அவர் செஞ்சது தப்பு. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எனக்கு அதுதான், நோவாதான். 600 வருஷம் தேவனோடு கூட நடந்த ஒரு மனுஷன் மதுவான பிரியரா மாறி இருக்கான். ஆனா இந்த காரியத்தினால் நடைபெற்ற ஒரு சம்பவத்துல அடுத்த தலைமுறை என்ன செய்து இதை எடுத்து மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றது. அவருடைய நிர்வாணத்தை பார்த்து அதை ரசித்து அதை கிண்டல் பண்ணி அதை மற்றவர்களுக்கு அதை சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தை உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாய். இப்ப நான் சொல்றேன், இந்த நோவாவுக்கு செய்த ஒரு காரியத்தை போல உன்னுடைய தகப்பனுக்கோ உன்னுடைய தாயாருக்கோ அல்லது பாட்டிக்கோ தாத்தாவுக்கோ அல்லது பரிசுத்தவான்களுக்கோ ஏதோ ஒரு காரியம் அவங்க விழுந்திருக்காங்க. இங்கே நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நாம் அவர்களை தூஷித்து அல்லது அவர்களை பற்றினதான காரியங்களை அநேகருக்கு பரப்பி விடுவோம் என்றால் நாம் அவர்களை கனம் பண்ணுகிற செயல் அல்ல, கனவீனம் செய்கிற செயலாக இருக்கிறது. உங்களுடைய பெற்றோரா இருக்கலாங்க, அல்லது எந்த ஒரு மனிதனாக கூட இருக்கட்டுமே, அவளை பற்றின காரியங்கள் தவறுதான், பாவம்தான். அது அவர்களுக்கும் தேவனுக்கும் உரிய காரியம். ஆனால் இந்த காம் செய்த காரியம், அதை ரசித்து அதை குறித்து அவன் பரியாசம் செய்து அதுக்கு மற்றவர்களுக்கு அவளை அவமானப்படுத்தி இந்த காரியங்கள் செய்திருக்கிறான். அது தகப்பனை கனம் பண்ணுகிற செயல் அல்ல. இந்த உபாகமம் புஸ்தகத்துல இதே 5ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தில் இதே கற்பனையை மறுபடியும் மோசே எழுதுகிறார். 27ஆம் அதிகாரம் உபாகமம் 27:16 தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் என்னங்களா, தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன், எல்லாரும் சேர்ந்து தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன் யாரா, சபை. இங்கே தூஷிக்கிறவன் என்று தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு. தன் தகப்பனையும் தாயையும் கனவீனம் பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன். எல்லா தாழ்மையோடு கூட சொல்லுகிறேன்,
பிள்ளைகள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நீங்க படித்திருக்கலாம், பெற்றோரை காட்டிலும் உங்களுக்கு அறிவு நிறைய இருக்கலாம். ஆனா நீங்கள் தகப்பனையும் தாயையும் நீங்கள் கனவீனம் பண்ணுவீர்கள் என்றால் தெய்வீக சாபம் வந்து சேரும். சபிக்கப்பட்டவன் அந்த சாபத்தை மாற்ற முடியாது. அந்த சாபத்தை மாற்ற முடியாது. இங்கே நான் இதை படித்த போது ஆதியாகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல நாம் அடுத்தது படிக்கிறோம். அப்பொழுது இவன் தூஷித்துக் கொண்டிருக்கிறான், கிண்டல் பண்ணுகிறான், பரியாசம் பண்ணுகிறான். இந்த செய்தியை கொண்டு வந்து சகோதரர் 2 பேருக்கும் சொல்றான். அடுத்தது பாருங்க 23. சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை, அவங்களுக்கு என்ன, இவன் பார்த்துட்டு இருக்கிறான், அதை ரசித்துட்டு இருக்கிறான், அதை பரிகரித்துக் கொண்டிருக்கிறான் ஒருத்தன். ஆனா 2 பேர், இன்னொரு 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறார்கள். அவங்க ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு அல்லது ஒரு துணியை எடுத்துக்கொண்டு அதை பிடித்துக்கொண்டு நேர்முகமா போலையாம். போனா எதை பார்த்துருவோம்? நிர்வாணத்தை. அதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அங்க படித்து பார்த்தீங்கன்னா இருவருடைய தோள் மேல் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து அதை என்ன செய்கிறார்கள்? மூடினார்கள். அவங்க அதை பார்க்கலையா, ஆனா என்ன செஞ்சிட்டாங்க? மூடிட்டாங்க. எனக்கு இதை படித்த போது 2 நபர்கள் அல்லது 3 பிள்ளைகள், அதுல ஒருத்தர் என்ன செய்யறான்? அதை பரிகசித்துக் கொண்டிருக்கிறான், அவமானப்படுத்திக் கொண்டு தூஷித்துக் கொண்டிருக்கிறான். அந்த இன்னொரு 2 பேர் அதை மூடுகிறார்கள். அதை என்ன செய்யறாங்க? மூடுகிறார்கள். இங்க நான் ஆண்டவரை பார்க்கிறேங்க. நிர்வாணமாக்கப்பட்டிருந்த ஆதாமும் ஏவாளும் அதை தேவன் பார்க்கிறாரு. உடனடியாக தேவன் செய்த கிரியை என்னன்னா, ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை எடுத்து இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன கொடுக்கிறாரு? தோல் உடைகளை தைத்து கொடுக்கின்றார். இந்த இடத்துலதான் ரொம்ப எனக்கு ஒரு காரியம். இதை வைத்துதான் அடுத்தது சாபமும் ஆசீர்வாதம் அங்கே வருகிறது. கானான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அவன் அடிமைகளுக்கு அடிமையாவான் என்று சொல்லுகிறார். சேமுடைய தேவனாகிய கர்த்தர் சோத்தரிக்கப்படுவாராக என்று சொல்லுகிறார். யாப்பேத்தின் கூடாரத்தை கட்ட விருத்தியாக்குவாராக என்று சொல்லுகிறார். எனக்கு இது படிச்ச உடனே ஒரே ஒரு சம்பவங்க. இந்த சம்பவத்தின் அடிப்படையிலே அவருடைய எதிர்காலங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரே ஒரு, பல சம்பவங்கள் நான் கேட்கிறேன், நான் அதை யோசிக்கிறேன். ஒரு சம்பவத்தின் அடிப்படையில ஒரு மனிதனுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்பட்டா எப்படிங்க? பல சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்து நடக்கிறது. ஆனால் ஒரே ஒரு சம்பவத்தின் அடிப்படையிலே அவருடைய ஆசீர்வாதங்களும் சாபங்களும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நோவா செய்தது தவறு, அங்கே வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு என்ன செய்யணுமா? எச்சரிக்கை. தினந்தோறும் நிக்கணுங்க. தினந்தோறும் காலையில இருந்துச்சு ஜெபிக்கணும். இந்த காலையில திரும்பி நான் சொல்லிட்டீங்க வர்றேன். தினந்தோறும் தேவனோடு கூட உறவாடுகிறீர்களா? நீங்க தினந்தோறும் தேவனோடு உறவாடவில்லை என்றால் நிச்சயமா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வரும். கடந்த கால அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், தேவனோடு கூட செய்த உடன்படிக்கைகள் இருக்கலாம். ஆனா தினந்தோறும் நீங்கள் உறவாடவில்லை என்றால் ஒரு நாள் இப்படிப்பட்ட சம்பவம் வரும். அப்படியே ஸ்லோவா பிசாசை எடுத்துக்கொண்டு போவான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி நோவா மதுபான பிரியனாகி மதுபானம் அருந்தி வஸ்திரம் விலகி என்ன செய்திருக்கிறான்? எனக்கு இதை படித்த போது நோவாவை குறித்த நல்ல காரியங்கள் எல்லாம் சொன்ன ஆண்டவர் இதை மூடி வைத்திருக்கலாம், இதை மறைத்து வைத்திருக்கலாம். ஆண்டவர் எதையும் மூடுகிறவர் அல்ல. ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன் தான், ஆண்டவருடைய சிநேகிதன் தான். ஆனா ஆபிரகாம் செய்த தப்பை என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதி வச்சிருக்கிறார். நோவா சஞ்சரித்துக் கொண்டிருந்த மனிதன் தான். அவன் செய்த தவறையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதற்காக என்றால் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி தேவன் இதை என்ன செய்கிறாரு? எழுதி வைத்தார். எப்பேற்பட்ட மனிதர்களா இருந்தாலும் அவர்கள் தேவனை போல 100% பரிசுத்தவான்கள் அல்ல. இயேசு மாத்திரம்தான் அப்படி வாழ்ந்தார். 100% அவர் பாவம் அறியாதவர், பாவம்
செய்யா. அப்ப மனிதர்கள் எல்லாம் குறை உள்ளவர்கள். இந்த காலை வேளையில யாரையும் குற்றப்படுத்துவதற்காக இதை செய்யவில்லை, இதிலிருந்து மனம் திரும்புவதற்காக இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே 100% பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரே நபர் இயேசுதான். ஆனா அந்த தவறிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். அப்ப இங்க இந்த சேம் காம் யாப்பேத்தை குறித்து படிக்கும்போது ஒரே ஒரு காரியத்துல அவருடைய மனப்பான்மையில் இருந்து அவர்களுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது. அதை பாருங்க. இப்போ ஏன் இதை அவன் அவன் எல்லாருக்கும் வெளிப்படுத்தினான் என்று சில காரியங்களை நான் சொல்ல 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 விரும்புகிறேன். என்ன செய்திருக்க வேண்டும்? இவர்கள் மூடுகிறார்கள், அவன் அதை என்ன செய்கிறான்? எல்லாருக்கும் அறிவிக்கின்றவனா இருக்கிறான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் என்ன செய்யுமா? மூடும். அன்பு பாவங்களை மன்னிக்கும் என்று சொல்லல, அன்பு பாவங்களை மூடும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை, அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சுத்திகரிக்கும். எனக்கு அவர்கள் மேல் இருக்கிற அன்பினாலே அதை நான் மூடுகிறேன். அப்போ எப்ப அந்த பாவம் போகும்னா, அவர்கள் உண்மையாக மனம் திரும்பி தேவனிடத்தை அறிக்கை செய்து அந்த பாவத்தை விடும்போது தேவன் தமது ரத்தத்தினால் என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். அது நோவாவுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம். ஆனால் நான் செய்ய வேண்டியது, அன்பு சகல பாவங்களையும் மூடும். இதைதான் 1 பேதுரு 4:8 நாம் படிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். நீதிமொழிகள் 17:9 குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான் என்று சொல்லுது. குற்றத்தை மூடுகிறவன். நீதிமொழிகள் 12:16 நீதிமொழிகள் 12:16 மூடனுடைய கோபம் சீக்கிரத்திலே வெளிப்படும், லட்சையை மூடுகிறவனோ விவேகி. லட்சைனா அவமானங்களை மூடுகிறதல், விவேகி. அப்போ பாருங்க, இங்கே நம்ம படிக்கிற காரியம் ஒரு அவமானகரமா. எல்லாரும் இந்த நோவாவை போல மதுவான பிரியராகி வஸ்திரம் விலகி நிர்வாணமா படுத்து அதல்ல. குடும்பங்களிலே பல பிரச்சனைகள் என்ன செய்கிறது? வருகிறது. அது சகோதரர்களுக்குள்ள வரலாம், கணவன் மனைவிக்குள்ள வரலாம், பெற்றோர் பிள்ளைகள் என்ற நிலையில பல நிலைகளிலே பிரச்சனைகள் வருகிறது. இந்த பிரச்சனை ஏன் வருகிறது என்றால், இந்த நோவா தேவனோடு உள்ள உறவை விட்டான். அதனால பிரச்சனை வருது. இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்ல, தினந்தோறும் தேவனோடு உறவாடுகிறீர்களா? எல்லா தாழ்மையோடு கூட, மிகுந்த வேதனையோடு கூட இந்த வார்த்தைகளை 2 நாள் நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். வேதனையோடு சொல்றேன், தாழ்மையா சொல்றேன். நீங்கள் தேவனோடு கூட உறவாடவில்லை என்றால் ஒரு நாள் வரும் தேவனை விட்டு விலக. அப்பதான் எல்லாருக்கும் தெரியும், ஐயோ தேவனை விட்டு விலகுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பல வருடங்களாக அவர்கள் தேவனோடு கூட அவர்களுக்கு என்னல உறவில்லை. ஒரு நல்ல ஆவிக்குரிய லெகசியோடு கூட இந்த நோவா இருக்கிறாரு. ஆனா அதை தற்காத்துக் கொள்ளவில்லை. முடிவு எப்படி இருக்குது பாருங்க. ரொம்ப பரிதாபமான ஒரு முடிவாக இருக்கின்றது. நிச்சயமா அவரு மனம் திரும்பி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரைட், இருக்கட்டும். இங்கே இந்த காரியம் பாருங்க, இவங்க இந்த காம் இதை தூக்கி திரிகிறாங்க. இப்போ 2 பேருக்கும் 3 பேருக்கும் இந்த நோவா தன்னுடைய இறுதி நாட்களிலே அவனுடைய எதிர்காலத்தை குறித்து தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். அது அப்படியே நடக்கின்றதை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, 24வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது நாம் படிக்கிறோம். 24 நோவா வாசிக்கலாமா யாராவது? அறிந்து யோசிச்சு பாருங்க. இவரு விழித்து பாக்குறாரு, ஒரு பெரிய வஸ்திரம் என்ன செய்யுது, நம்ம ஒரு பெட்ஷீட்டோ ஏதோ ஒண்ணு அவர் மேல இருக்கு. இது அவருடைய பெட்ஷீட் இல்ல. பாக்குறாரு, என்ன இது அப்படின்னு. அதுக்கப்புறம் விசாரிக்கிறார். யாரு? நோவா. விசாரிச்சா 18 பிள்ளைகள் இருக்காங்க, பேர பிள்ளைகள் இருக்காங்க, 3 பிள்ளைகள் இருக்காங்க. இனி அந்த குடும்பங்கள் எல்லாம் பெருசா இருந்திருக்கும். பெரிய ஒரு குடும்பம். யாருடைய குடும்பம்? இப்போ எல்லாம் யார் யார்கிட்ட விசாரிச்சான்னு தெரியல. இன்வெஸ்டிகேஷன் நடத்துனா வாசிங்க. கானான் என்ன, எத்தனாவது வருஷம் வாசிங்க? தனக்கு செய்ததை அறிந்து 25 கானான் சபிக்கப்பட்டவன். எனக்கு
பாருங்க, தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து. இங்க நான் பார்த்த போது இளைய குமாரன் யாரு? காம் தான் இளைய குமாரன். கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், காம் தான் என்னது இளைய குமாரன், யாப்பேத் மூத்தவன். அப்ப சேம் இரண்டாவது, காம் இளைய மூன்றாவது பிள்ளை. இங்கே யார சபிச்சிருக்கணும்? காம சபிச்சிருக்கணும். ஆனா யார சபிக்கிறாரு? கானானை சபிக்கிறார். காம் அந்த இடத்தை விட்டு விலகி விட்டான், கானானை சபிக்கிறார். இப்ப இதை நான் யோசித்து பார்த்த போது, சில புஸ்தகங்களை நான் வாசித்து பார்த்தேன், நான் யோசித்து பார்த்தேன். 2 காரியங்கள் எனக்கு புரிந்தது. இந்த கானானை சபிக்கிற அளவுக்கு, அது யாரு? பேரன். 16 பேரன்கள் இருக்காங்க. அதுல ஒரே ஒரு பேரனை இந்த நோவா சபிக்கிறார். 3 முறை சொல்லுகிறார், அவன் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான், அவன் சபிக்கப்பட்டவன் என்று 5 முறை வருகிறது. 3 முறை இந்த காரியங்கள், அவன் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்று சொல்லுகிறார். இதை படிக்கும் ரொம்ப வேதனையா இருக்கிறது. இந்த கானானை ஏன் இங்க கொண்டு வரணும்? முதல் காரியம், இந்த கானான் தான் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த தாத்தாவை பார்த்திருக்கணும். அதான் புரிஞ்சுக்கொள்ளுங்க. பேரனுங்க தாத்தாவை கிண்டல் பண்றதை குறித்து கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. வயசானவங்க தான், சில காரியங்கள் அவர்கள் செய்வது நமக்கு ஒத்து வராதுதான். ஆனா இந்த கானான் இந்த நோவாவை பார்த்திருக்கிறான். அவன் என்ன செஞ்சான்னு தெரியல. வெறி தெளிந்து எழுந்த பிறகு இந்த காரியங்கள் எல்லாம் கேள்விப்படுகிறான். அதன் அடிப்படையில தான் காம சபிக்கல, யார சபிக்கிறா? கானானை சபிக்கிறான். இது முதல் குறிப்பு. கண்டிப்பா காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன செய்யாதான்? தங்காது. அப்போ இந்த கானான் ஏதோ பெரிய வேலை என்ன செஞ்சிருக்கான்? செய்திருக்கான். ஆகவே நோவா இந்த கானானை சபிக்கிறான். இரண்டாவது காரியம், இந்த ஆதியாகம புஸ்தகத்தை மோசே எழுதும் போது வனாந்தரத்திலே அவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது என்ன செய்யறாரு? எழுதுகிறார். நிறைய இதை கவனிங்க. வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். எங்கிருந்து எங்க போறாங்க? எகிப்திலிருந்து கானானுக்கு போகிறார்கள். இந்த கானான்ல யார் இருக்காங்கன்னா, இந்த கானானுடைய 7 பிள்ளைகள், சந்ததிகள் எங்க இருக்காங்க? கானான் தேசத்துல இருக்காங்க. இந்த சந்ததியை அழித்து அந்த தேசத்தை இவர்கள் என்ன செய்யணும்? சுதந்தரிக்க வேண்டும். ஆகவே இந்த சந்ததிக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, அந்த ஜனங்களுக்கு இறங்க வேண்டாம், அந்த ஜனங்களோடு கூட எந்த உடன்படிக்கையும் செய்ய வேண்டாம். புரியுதா நான் சொல்றது? அதுக்கு வேறு என்ன அப்படின்னா இங்கதாங்க ஆரம்பிக்குது. பெற்றோரை மதிக்கல, பெற்றோரை கனப்படுத்தல, பெற்றோருக்கு அவமானகரமான செயலை அவர்கள் என்ன செய்யறாங்க? பெற்றோருக்கு ஒரு அவமானம் நம்மால் வரும் என்றால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, ஆசீர்வாதமா இருக்க முடியாது. உங்கள் பெற்றோர் உன் நிமித்தம் கண்ணீர் விடுகிறார்கள் என்றால் அது ரொம்ப நல்லா இருக்காது. காலை வேளையில நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் மனம் திரும்பும்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அவைகளை அறிக்கை செய்வீர்கள் என்றால் ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ரொம்ப மிக முக்கியமான காரியம். உங்களை பெற்று வளர்த்து உங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தையே என்ன செய்யறாங்க? அவங்க கொடுக்குறாங்க. இரவு பகல் பார்க்காம உனக்காக உழைக்கிறாங்க. உனக்கு வியாதி வந்தா என்ன செய்யறாங்க? கவனிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. நீங்கள் வளர்ந்த பிறகு அவளை அவமானப்படுத்துவீர்கள் என்றால், அவளை தலை குனிய செய்வீர்கள் என்றால் அது மிகப்பெரிய சாபத்துக்கு நேராக அது வழிநடத்தக்கூடியதா இருக்கு. உன் நிமித்தம் அவங்க சந்தோஷப்படுறாங்களா, நிச்சயமா நீ ஆசீர்வாதமா இருப்ப. நம்ம அதை படிக்க போறோம். சரி, இப்போ இங்க நம்ம படிக்கும்போது வாசிக்கலாம், அந்த இடத்தை திரும்பியும் வாசிக்கலாமே. கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிரு. இவன் எப்படி இருப்பானா? அடிமைகளுக்கு அடிமை. இவன் உயர்த்தப்படணுங்க. இவன் வாளா இருக்காமல் இவன் என்னவா இருக்கணும்? தலையா இருக்கணும். கீழாகாமல் மேலா இருக்கணும். ஆனா இவன் என்னவா மாறிட்டு இருக்கான்? அடிமைகளுக்கு அடிமையாக மாறி இருக்கிறான். அடிமைகளுக்கு. அவ பாருங்க,
அந்த கானானிய ஜாதியோடு கூட ஏன் பெண் எடுக்க வேண்டான்னு அவங்களோட திருமண உறவு செய்ய வேண்டாம்னா, அவங்க அடிமைகளுக்கு அடிமைடா, அவங்க மேல தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன செய்து இருக்கிறது என்று இவர்களுக்கு சொல்லும்படியாக இந்த ஜாதியை குறைத்து. இவங்க எல்லாம் யாரு? எல்லாம் நோவாவின் பிள்ளைகள் தான், ஆதாமின் பிள்ளைகள் தான். ஆனா அந்த ஆதாமின் பிள்ளைகள் நோவாவின் பிள்ளைகள் தான், எல்லாம் உறவுகள் தான். ஆனா தேவனுடைய நியாய தீர்ப்பு காலங்கள் வரும்போது நிறைவேறும். அதனாலதான் யோசுவா கிட்ட சொல்றார், இந்த ஜனங்களுக்கு இறங்காதப்பா. ஆனா யோசுவா எல்லாத்தையும் கேட்டுட்டு கிபியோனியரோடு கூட என்ன செய்யறாரு? உடன்படிக்கை பண்ண எல்லாத்தையும் கேட்டாரு யோசுவா. அதான் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருக்க. உண்மையா தியானிச்சிருந்தான்னா இந்த கிபியோனியர் யாருன்னு என்ன செஞ்சிருப்பான்? அறிந்திருப்பான். அவங்க ரகசியமா வர்றாங்க. நாங்க புறப்பட்ட போது நாங்க போட்டிருந்த வஸ்திரம் புதுசா இருந்துச்சு, பிரயாணம் பண்ணிட்டு வரும்போது இந்த வஸ்திரம் என்ன ஆயிடுச்சு? பழசாயிடுச்சு. நாங்க போட்டிருந்த செருப்பு புதுசா இருந்துச்சு, இப்ப பிஞ்சு போயிடுச்சு. நாங்க கொண்டு வந்த அப்பம் சுட சுட இருந்துச்சு. அப்படிதான் பிசாசு வருவான். அழகா பேசுவாங்க, உங்களை கவனிக்கிறது போல, உங்களை மயக்குகிறவன். அதான் வந்து கேட்டான் பாத்தீங்களா ஏவாள் கிட்ட, ரொம்ப அழகா கேட்டான். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீ என்ன செய்யக்கூடாதா? சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னது உண்டோ? அப்பா, நம்மளை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் என்ன செஞ்சுட்டான்? வந்துட்டான்ட்டு விழுந்துட்டான். அதுக்கப்புறம் வரவே இல்லை தோட்டத்துக்கு. யாரு? சர்வம் என்ன செய்யவே இல்லை. அது வரைக்கும் வருவான், விசாரிப்பான். விழுந்த பிறகு அவன் பாட்டுக்கு விடுவான். யார்தான் வரணும்? ஆண்டவர் தான் வரணும். இந்த காலை வெள்ள தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் பிசாசு கொண்டு வருவான். மனிதர்கள் மூலமா தான் வருவான். கொம்பெல்லாம் வச்சுட்டு வர மாட்டான். நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான். அப்படியே அவனை பார்த்தாலே எப்படி இருக்கும்? அப்படியே சூப்பரா இருக்கும், ஹேண்ட்ஸமா இருக்கும், ரொம்ப நல்லாதான் இருக்கும். ஆனா கூட யார் இருக்கா? பிசாசு இருக்கான். இந்த இடத்துல நான் படித்த காரியம், அவன் அடிமைகளுக்கு என்ன ஆயிட்டான்? அடிமையாகிவிட்டான். நான் அதை சொல்றேன் எப்படி அடிமையானான்னு. அடுத்தது சொல்றாரு, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு. எனக்கு இன்னைக்கு படிச்ச உடனே இந்த வசனம் தான் என்னை உயிர்ப்பித்தது. இன்னைக்கு எனர்ஜெட்டிக்கா நான் இருக்கிறேன்னா இந்த வசனம் தான். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கவனிங்க, 3 பிள்ளைகள். இவங்க ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி 100 வருஷம் அந்த ஜனங்களோடு வாழ்ந்தவங்க. எந்த ஜனங்களோடு? அழிக்கப்பட்ட ஜனங்களோடு. எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கானுங்க? 100 வருஷம் வாழ்ந்திருக்கானுங்க. அந்த ஜனங்களை பற்றி தெரியும். தன்னுடைய தகப்பனாகிய நோவாவை பற்றி அவர்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். மெத்துசலாவை பற்றியும் தெரியும். லாமேக்க பற்றியும் யாருக்கு தெரியும்? இந்த பிள்ளைகளுக்கு தெரியும். இவங்க எல்லாம் ஆவிக்குரிய குடும்பம். இந்த 3 பிள்ளைக எனக்கு படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒருத்தனுக்கு மாத்திரம் தேவன் பேர்ல அதிக நாட்டம். அது யாரு? ஆண்டவர் பேர்ல அதிக நாட்டம். இந்த காமுக்கு நாட்டமே இல்லை. ஆனாலும் நோவாவுடைய பிள்ளைனால எங்க வந்து சேர்ந்துட்டான்? வேலைக்கு வந்துட்டான். இன்னைக்கு அநேகர் இருக்காங்க. அப்பா ஆலயத்துக்கு போறாரு, அம்மா ஆலயத்துக்கு போறாங்க, கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா 3ல 1 என்ன செய்யுது? அது அழைத்து வந்ததின் பேர்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது. ஆனா 1 ஆண்டவரை பாடுது, 1 ஆண்டவரை துதிக்குது, ஆண்டவரை அறிந்து கொள்ளுது 1. ஆனா இன்னொன்னு அதுவும் வந்து உட்கார்ந்துட்டு தான் இருக்கு. காலங்கள் மாறும். 2 பேருங்க ஈசாக்கு வீட்டுல. ஆபிரகாமுடைய குடும்பத்துல பிறக்கலையே அப்படின்னு நிறைய பேருக்கு வருத்தம். அது புரிஞ்சிருந்தா. ஆனா இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நம்ம எல்லாரும் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் எல்லாரும் யார மாறிடும்? ஆபிரகாமின் சந்ததியா. அவ்வளவு பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பம் ஆபிரகாம். அந்த குடும்பத்துல முதல் பிள்ளையா யார் பிறக்கிறா? ஏசா பிறக்கிறாங்க. ஏசா. ஆனா ஆவிக்குரிய நாட்டம் இல்ல. ஒரு நாள் வந்தது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். ரொம்ப நாள் ஆண்டவர் டைம் கொடுப்பாரு. திடீரென்று அந்த வாசலை மூடுகிறார். திடீரென்று கிருபை போய்விடும். திடீரென்று கிருபை உன்னை விட்டு விலக்கப்படும். இந்த காலையில எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் இப்படிப்பட்ட செய்திகளை சும்மா கொடுத்துட்டு இருக்கல. திடீரென்று நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றீங்க, கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை எதுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா மனம் திரும்ப, ஆண்டவரை அறிந்து கொள்ள, இந்த ஆவிக்குரிய ஜீவித்தை நீ வளரணும்ன்றத கர்த்தர் என்ன செய்யறாரு?
இத சொல்லிட்டே இருக்கிறாரு. இது ஒரு பெரிய பாக்கியம், அநேகருக்கு கிடைக்கல. இது உனக்கு மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா வந்துட்டு இவனும் பேழைக்குள்ளதாங்க இருந்தான். தேவனுடைய செயல்கள் எல்லாம் பார்த்தானா? அவங்க அப்பாட்ட சொல்றாரு, மழை வரப்போகுதுப்பா, பேழையை உண்டு பண்ணு. 120 வருஷமா அவர் பேழையை கட்டிட்டு இருக்கிறாரு. இவன் கூட மரத்தையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். பேழைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். எல்லாரும் அழியிறாங்க. இந்த காம் பார்த்துட்டு தான் இருக்கான். பேழையிலிருந்து வர்றாங்க, நோவா பலியிடுகிறார். திரும்பவும் அங்கே காரியங்கள், ஜனங்கள் பெருக துவங்குகிறார்கள். இப்போ நோவாவும் கட்டரை விட்டு பின்வாங்கி போறாரு. இந்த காமும் கட்டரை விட்டு என்ன செய்யறான்? பின்வாங்கி போறான். அந்த சந்ததி, காமுடைய சந்ததியில கானான், அவனுக்கு தேவனை பற்றி என்ன செய்யல, தெரியல. சொல்லி கொடுத்திருப்பாங்க கண்டிப்பா. சேம் கட்டரை ஆராதிக்கும் போது இந்த பிள்ளைகள் என்ன செஞ்சிருப்பாங்க? சித்தப்பா பெரியப்பான்னு என்ன செஞ்சிருப்பான்? எல்லாம் வந்திருப்பான். ஆனா ஆண்டவரை விட்டுட்டாங்க. தேவனை பற்றினதான ஒரு உணர்வு இல்லை. ஆனா சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சேமுடைய தேவனாகிய கர்த்தர் இதுவரைக்கும் அப்படி சொல்லலைங்க. அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமுடைய தேவன் என்று அழைக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் தான் ஈசாக்கினுடைய தேவன் என்று அழைக்கப்படுகிறார். யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். தானியேலின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். எலியாவின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். ஃபர்ஸ்ட் யாருக்கு சொல்றாங்க இந்த வார்த்தை? சேமுடைய தேவன், சேமுடைய தேவன். அப்போ நான் நினைக்கிறேன், இந்த 3 பேரும் எல்லாத்தையும் அறிந்தாங்க. ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் ஆவிக்குரிய காரியங்கள் அவ்வளவு நாட்டம். இன்னைக்கு காலை வேளையில குடும்பங்களை சார்ந்தவர்கள் தான் இருப்போம். கொஞ்சம் பேர் தான் நம்ம இருக்கோம். ஆண்டவருடைய காரியங்களை நாட்டம் இருக்கா? சினிமால நாட்டம் இருக்கு, ரீல்ஸ்ல நாட்டம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் மேல நாட்டம் இருக்கு, எதது காரியங்கள் மேலேயும் நாட்டம் இருக்கு. ஆனா ஆண்டவர் மேல நாட்டம் இருக்கா? எப்போது இதையவே சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஆண்டவர் மேல நாட்டம் இருந்தா, யார் சொல்லியும் இல்ல, நீயா வேதத்தை எடுத்து வாசிப்ப, நீயா அதை தியானிப்ப, நீயா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவ. ஆண்டவர் மேல நாட்டம் இருந்தா ஒரு நாள் வரும், சேமுடைய தேவன் என்று சொன்ன அதே ஆண்டவர் உன்னுடைய பெயரை சொல்லி நான் அவனுடைய தேவன் என்று சொல்லுவார். எபிரேயர் 11 அவர்களுடைய தேவன் என்று ஆண்டவர் சொல்ல வெட்கப்படவில்லையாம். வாசிக்கலாம். எபிரேயர் 11 எடுத்துட்டீங்களா? அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிச்சு உதவி செய்யுங்க. பதினாறாவது வசனம். அதிலும் அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார். அப்ப பாருங்க, அவங்க விரும்ப ஆண்டவர் அறிந்திருக்காங்க. அவங்களுடைய விருப்பம் பரலோக ராஜ்யம். தேவன் தான் அவங்களுடைய விருப்பம். விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை. அப்போ உன்னுடைய விருப்பம் எதன் மேல் இருக்கிறது? தேவன் மேலையா விருப்பம்? தேவன் பாருங்க, தானியேல் தேவன் என்று. ஏன்னா தானியேல் அடிமையாக கொண்டு வரப்பட்டான். ஆனா தேவன் மேல அவனுக்கு என்ன இருந்தது? விருப்பம் இருந்தது. தேவனுடைய வார்த்தைகளை வாசித்தான். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல எழுதப்பட்ட காரியங்களை வாசித்து ஜெபிக்கிறான். தினந்தோறும் 3 வேளை எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து வைத்து அவன் ஜெபிக்கிறான். இந்த காலையில் உன்னை பார்த்து கேட்கிறேன், தேவன் மேல விருப்பம் தான் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? எவ்வளவு முறை ஜெபம் பண்ணுகிறீர்கள்? ஒரு முறையாவது ஜெபம் பண்றீங்களா? தானியேல் 3 வேளை ஜெபித்தான். தாவீது சொல்லுகிறார், அந்தி சந்தி மதியான வேளை தியானம் பண்ணி என்ன செய்றேன்? முறையிடுகிறேன். காலை வேளை ஆண்டவர் உன்னோடு கூட பேசுறார். உன்னை ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் தான். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவர்தான். அவர்தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. அப்பா அம்மா கொடுக்கறது இல்ல, மாமனார் மாமியார் கொடுக்கறது இல்ல, உடைய கைகளின் பிரயாசத்தினால் வருகிறது இல்ல, பரத்திலிருந்து தேவன் சாங்ஷன் பண்ணாதான் என்ன செய்யும்? இங்க கீழே உங்ககிட்ட வந்து சேரும். காலை வெள்ள பாரத்தோடு சொல்றேன், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? எத்தனை முறை ஜபிக்கிறீர்கள்? எத்தனை முறை ஜெபம் பண்றீங்க? கருத்தா ஜெபம் பண்றீங்களா? கருத்தாய் தேவனை தேடுகிறீர்களா? கருத்தாய் வேதத்தை வாசிக்கிறீர்களா? ஒரு நாள் வரும், உன்னுடைய தேவன் என்று அவர் அறியப்படுவார். அதற்கு அவர் வெட்கப்பட மாட்டாரு. இதை படித்தது ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு ஆசை எனக்கு வந்திருக்குது. எத்தனை பேருக்கு உங்களுக்கு வந்ததுன்னு தெரியல. சேமுடைய தேவனாகிய கர்த்தர், என் பேரை சொல்லி ஆண்டவர் சொல்லணும், அவனுடைய தேவன்றா நானு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு சும்மா உட்கார்ந்துட்டு போறதில்ல. காமுடைய தேவன் சொல்லல, கானானுடைய தேவன் என்று சொல்லலை.
இன்னும் யாப்பேத்தின் தேவன் என்று கூட என்ன செய்யல, சொல்லல. அதாங்க ஆபிரகாம் அந்த தரிசனத்தை பார்த்த உடனே தேசத்தை, இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். இன்னைக்கு இந்த தேசத்தை, தேவனை அறிந்த பிறகு உலகத்தை விட முடியுதா? சிற்றின்பங்களை விலக்க முடியுதா? உலகத்தின் ஆடம்பரங்களை விட முடியுதா? இல்ல, முடியல. ஏன்னா சிற்றின்பம் தேவனை காட்டிலும், ஆடம்பரங்கள் தேவனை காட்டிலும் அவங்களுக்கு விருப்பமுடையதாக இருக்கிறது. பவுல் சொல்றார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டான்றார். ஆனா இன்றைக்கு அநேக விசுவாசிகள் எதையும் விடுறதில்லை. அவங்களுக்கு இது தேவனை காட்டிலும் உலகம், சிற்றின்பங்கள், ரட்சிக்கப்படாத மனிதர்களோடு உள்ள உறவு அது பெருசா இருக்கு. ஆனா ஆபிரகாமை பார்த்து எல்லாத்தையும் விடு, தேசத்தை விடு அப்படின்னா என்ன செஞ்சிடறான்? எல்லாத்தையும் விட்டுட்டு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு வருகிறான். கடைசியில ஆண்டவர் இன்னொரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு ஏறக்குறைய 20 வயது 25 வயது வரைக்கும் வளர்த்துட்டு அந்த பிள்ளையும் பலிபீடத்துல வைக்கணும் என்ன செய்யறான்? அதையும் பலிபீடத்துல. அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, அவரை மாத்திரம் அதிகமா நேசிக்கணும், அவர் மேல மாத்திரம் பிரியம். அதான் இங்க படிக்கிறோம். அவர்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள் என்றால் திரும்பி போயிருப்பாங்களாம். ஆனா அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே, தேவனையும் அவர் வாசம் செய்கிற தேசத்தையும் அவர்கள் விரும்பினார்கள். அவருடைய தேவன் என்று அறியப்பட்டார். இந்த காலையில் தேவனை இவ்வளவு தூரம் நேசிக்கிறீர்களா? இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், உன்னுடைய பெயர் சொல்லி அவருடைய தேவன் என்று ஆண்டவர் சொல்லணும். நான் அவனுடைய தேவன், சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிங்க. கானான் அவனுக்கு என்ன செய்வானா? அடிமையா இருப்பான். எப்படி இருக்குது பாருங்க. நீ நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, துன்மார்க்கர் நீதிமான்களின் வாசல்களிலே, முடிக்க முடியுமா யாராவதுனால? குனிவது உண்டு. நீதிமான்களுடைய வாசல்ல துன்மார்க்கர் வந்து என்ன செய்வாங்களாம்? குனிவாங்க. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சேமுடைய வீட்டுல யார் அடிமையா இருக்கா? கானான் என்ன செய்யறான்? அடிமையா இருப்பான். அடிமையா இருப்பான். இந்த சேமுடைய சந்ததியில தான் ஆபிரகாம் வர்றாருங்க. சேமுடைய சந்ததியில தான் இஸ்மவேல் வர்றாரு. இஸ்மவேல் அடிமை பெண்ணுடைய பையன். இந்த அடிமை பெண்ணினுடைய பையனாகி இஸ்மவேலுடைய வரலாற்றுல சந்ததியில 12 பிரபுக்கள் இருக்காங்களாம். எத்தனை பேர் பிரபுக்கள்? 12 பிரபுக்கள் வர்றாங்க. அந்த சந்ததியில அந்த பிரபுக்கள்ல இன்னும் அந்த மத்திய தரைக்கடல் நாடுகள், அந்த குடும்பங்கள் இருக்கிறது. இந்த செய்தியை நான் ரெடி பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, தியானித்துக் கொண்டு இருக்கும்போது, ஒரு நபர் ஒரு தேசத்தை குறித்து பேசிட்டு இருந்தாரு யூடியூப்ல. திடீரென்று அந்த காரியத்தை நான் கேட்டேன். கத்தார் என்ற ஒரு தேசம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கத்தார் என்ற தேசம். அந்த தேசத்துல 35 லட்சம் மக்கள் தான் வாழ்றாங்க. எத்தனை மக்கள் இருக்காங்க? இந்த ஆபிரகாமின் சந்ததியில, இஸ்மவேல் ஈசாக்கின் சந்ததியில, நான் அடிமை பெண்ணுடைய சந்ததியை குறித்து சொல்லுகிறேன். அந்த சந்ததியில, சேமின் சந்ததியில அவனும் வர்றான். அந்த இஸ்மவேல் சந்ததியில வர்ற ஒரு நபர் தான் இந்த கத்தார் தேசத்துல வாழ்றாங்க. 35 லட்சம் பேர் தான் இருக்காங்களாம். அந்த தேசத்துல 100 மனிதர்களிலே 45 மனிதர்கள் மாத்திரம் தான் அந்த கத்தார் தேசத்தை சார்ந்தவர்கள். அந்த இஸ்மவேலுடைய சந்ததியில வருகிற எத்தனை தான் இருக்காங்க? 45%. மீதி 65% புறஜாதிகள், கானானியர்கள், இந்த காமுடைய சந்ததியில் இருக்கான்ல எல்லாம். அது மாத்திரம் இல்ல, யாப்பேத்தினுடைய சந்ததியும் இருக்காங்க. மீதி 65% யாப்பேத்தின் சந்ததியும் காமுடைய சந்ததியும். சரி, இதை குறித்து யோசிச்சுங்க. என்னடா இந்த 45% மக்களுக்கு இந்த 65% மக்கள் சேவகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊர்ல இருந்து கூட எங்கெங்க வேலை செய்யறாரு? கத்தார்ல வேலை செய்யறாரு. யாருக்கு வேலை செய்யறாரு? இந்த சேமுடைய சந்ததிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாருங்க. அவனுக்காக இவன் போய் இங்க இருந்து ஸ்கூல் நடத்திட்டு இருக்கான். அவனுக்காக இவன் போய் என்ன செய்யறான்? ஏர்போர்ட்ல நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பிரதர் ஏர்போர்ட்ல வேலை செய்யறாரு. அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எந்த கம்பெனில வேலை செய்றீங்க? உங்களுடைய கம்பெனி என்னன்னா, நான் யூரோப்ல இருக்கிற ஒரு கம்பெனி தான் அந்த கத்தார்ல, அந்த குவைத்ல அங்க இருக்கிற ஏர்போர்ட் எல்லாம் என்ன செய்யறாங்க? நிர்வகிக்கிறார்கள். யாருக்கு வந்து? யாப்பேத்தின் சந்ததி சேமுடைய கூடாரங்களில் என்ன செய்வானா? தங்கி இருப்பான்.
கானான் அவர்களுக்கு என்ன செய்வான்? அடிமையா இருப்பான். எனக்கு படிச்சபோது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அங்க இருக்கிற ஆயில் கம்பெனிகளை நிர்வகிக்கிறது யாரு? இந்த இந்த யாப்பேத்தினுடைய சந்ததி. அங்க போய் அடிமையா இருக்கிறது யாரு? காமுடைய சந்ததி, கானானுடைய சந்ததி. அப்படியே நிறைவேறி இருக்குதுங்க. அப்படியே நிறைவேறி இருக்கிறது. சேமுடைய சந்ததி, யாப்பேத்துடைய சந்ததி, கானானுடைய சந்ததிக்கு நோவா சொன்ன ஆசீர்வாதங்கள், எதிர்காலத்தை குறித்ததான வார்த்தைகள் அப்படியே நிறைவேறி. அவருடைய கரன்சி ரொம்ப வேல்யூபிளான கரன்சி. அது எவ்வளவுன்னு பார்த்துட்டு வரல, நான் வீட்டுல போய் பார்த்துக்கங்க நீங்க. நேற்றைக்கு இந்த செய்தியை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நியூஸ் வந்தது. நேற்றைய தலைப்புச் செய்தியில வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி. இந்த கத்தார் மன்னர் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு ஒரு விமானத்தை பரிசீலித்தாராம். படிச்சீங்களா? யாராவது கேட்டீங்களா? ஆமா, கத்தார் மன்னர் அமெரிக்க ஐக்கிய தேசத்தினுடைய அதிபர். நம்ம என்ன நினைக்கிறோம்? அமெரிக்கா ரொம்ப பெரிய நாடுங்க அப்படின்னு நினைக்கிறோம். அந்த அதிபருக்கு இந்த அதிபர் என்ன செஞ்சிருக்காரு? அப்ப அவங்க சொன்னாங்களா, நீங்க இதை கொடுத்துட்டு வேற ஏதாவது கேட்பீங்க. யோ, எனக்கு ஒன்னும் தேவையில்லை, இது ஒரு கிஃப்டா நான் என்ன செய்யறேன், கொடுக்குறேன். விமானத்தின் மதிப்பு, அதுல இருக்கிற பாதுகாப்பு அம்சங்கள், அதுல இருக்கிற காரியங்கள் முழுசுமா சொல்லல. ஆனா குறைந்தது 4000 அமெரிக்க டாலர் இருக்குமாமா, அல்லது 4000 கோடி ரூபாய் என்று சொன்னார்கள். எத்தனை கோடிங்களா? 4000 கோடி ரூபாய்க்கு அந்த மன்னர் யாருக்கு கொடுக்குறாரு? நீ பெரிய அமெரிக்க அதிபரா இருக்கலாம், ஆனா உனக்கு நான் கிஃப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு 4000 கோடி ரூபாய்க்கு விமானத்தை கொடுத்திருக்கிறாங்களாம். அப்போ உண்மையாகவே லிட்டரலா அந்த இஸ்மவேலின் சந்ததிக்கு, சேமுடைய வம்ச வெளியில வந்த அந்த இஸ்மவேலுடைய சந்ததிக்கு தேவன் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாருங்க, லிட்டரலா. சரி, அப்போ இந்த சேமுடைய சந்ததியில தான் யார் வர்றா? ஆபிரகாமுடைய சந்ததி வருகிறது. இந்த சேமும் யாப்பேத்தும் கூட இந்த சேமுடைய கூடாரங்களிலே அவன் தங்கி இருப்பான் என்று அவர்கள் சொல்கிறார். அப்போ இந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்ன, இஸ்மவேலுடைய சந்ததிக்கு இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? வாசிக்கலாம். ரோமர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ரோமர் 9:4-5. அவர்கள் இஸ்ரவேலரே, பாருங்க, புத்திர சுவிகார். அப்ப என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, இதை புரிந்து கொள்ளுங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற அநேக ஜனங்கள் இருக்காங்க, ஆண்டவர் புத்திரனாக, மகனாக சுவகரித்திருக்கிறார். அப்படின்னா என்னது? மகனாக என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவர்? எடுத்து. எத்தனையோ ஜாதி இருக்குதுங்க, ஆனா அவர்கள் இஸ்ரவேலரே. அந்த இஸ்ரவேலரை என்னுடைய மகனாக நான் என்ன செஞ்சிட்டேன்? எடுத்துக்கொண்டேன். அடுத்தது மகிமையும். மகிமை என்பது யாருக்கு அடையாளம்? தேவனுக்கு. சேமுடைய தேவனாகிய கர்த்தர். மோசே பார்த்தா மகிமை நிறைந்திருந்தது. அங்க யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். பாருங்க, அவனை, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தம்முடைய சொந்த மகனாக, பிள்ளைகளாக எடுத்துக்கொண்டார். அவர்களுக்குள் தேவன் இருக்கிறார். அடுத்தது உடன்படிக்கைகளும். யாரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களோடு. இஸ்மவேலோடு கூட உடன்படிக்கை செய்யலைங்க. அவனுக்கு எதுதான் கொடுத்திருக்கிறாரு? பணத்தை மட்டும்தான் கொடுத்திருக்காரு, எண்ணெயை கொடுத்திருக்கிறாரு, அவ்வளவுதான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணம். எந்த ஜனத்துக்கும் இப்படிப்பட்ட கட்டளைகள் என்ன செய்யல, எழுதி கொடுக்க. நியாய பிரமாணமும். அடுத்தது தேவ ஆராதனைகளும். ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்காகவே யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை. தேவாராதனைகளும். அடுத்தது வாக்கு தத்தங்களும். வேற எந்த ஆளுக்கு வாக்கு தத்தம் இல்ல, ஆனா இவனுக்கு வாக்கு தத்தம் இருக்கு. வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. அப்புறம் பிதாக்கள் அவருடையவளே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரு. இஸ்மவேல் சந்ததிக்கு ஃபுல்லா எண்ணெய் கிணற கொடுத்துட்டாரு, சாப்பிடுங்கடான்னு. அவனுக்கு அதுல இருக்கானுங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்ன கொடுத்தாருன்னா, எனக்கு ரொம்ப இதை படிச்ச போது, சேமுடைய தேவனாகிய கர்த்தரு ஸ்தோத்திரிக்கப்படுவா. இந்த கால வேளையில இந்த ஆவிக்குரிய காரியத்தின் மேல் உனக்கு ஈடுபாடு வரும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில என்ன ஃபர்ஸ்ட் கிடைக்கும்னா, உன்னை ஆண்டவர் பிள்ளையாக எடுத்துக்கொள்கிறார். நீ எந்த கோத்திரத்துல பிறந்திருக்கலாம்,
எந்த நிலையில் உன் வாழ்க்கை இருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் என்னோடு தெளிவாய் நடத்தினதனால் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். உன்னை தேவன் புத்திரனாக சுவாகரித்துக் கொள்ளுகிறார், சுவீகரித்துக் கொள்ளுகிறார். புத்திரன், நாம புத்திரனே அல்லங்க, அடிமைகளுக்கு அடிமை. ஆனால் இந்த ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால், இந்த ஆண்டவர் மேல் மட்டும் தீராத காதல் அப்படின்னு சொல்ல விரும்புறேன், தீராத அன்புள்ளவனாய் நீ மாறுவாய் என்றால் உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். அடுத்தது மகிமை உண்மையில இருக்கு. மகிமைன்னா வேற ஒண்ணு இல்லை, ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். திரும்பவும் சொல்லுகிறேன், உன்னோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்வார். கடந்த வாரத்தில் நான் பேசினது எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. தேவன் உன்னோடு கூட என்ன செய்வார்? உடன்படிக்கை செய்வார். வாக்கு தத்தங்கள் அல்ல, உடன்படிக்கை. உடன்படிக்கையில் உண்மை உள்ள தேவன் அவர். நான் 2-3 பேரை மட்டும் ஹைலைட் பண்ண. நீ தாவீதோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்த காரணம் என்ன? தேவன் மேல அவனுக்கு அவ்வளவு வாஞ்சை. நான் கேதுரு மரங்களினால் செய்யப்பட்ட வீடுகளில் இருக்கிறேன், என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திரைச்சீலைகளின் நடுவில் இருக்கிறது. அதை நினைத்தான், தேவனுக்காக ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சிட்டான். இந்த காலவெளியில ஆண்டவர் மேல் ஒரு அன்பு, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. இவன் எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் என்ன செய்வான்? என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற நிலையில அவன் இருந்தான். தேவன் மேல அவ்வளவு ஆசை. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் பேலே வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறான். இந்த காலவெளியில நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த அன்பு தேவன் மேல, பணத்தின் மேல, சிற்றின்பங்கள் மேல, ஆடம்பரங்களின் மேல் இருக்கின்ற அந்த அன்பை, விருப்பத்தை எடுத்து தேவன் பேரில் வைக்கும்படி கேட்கிறேன். உன்னோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்வார். அடுத்தது யாரோட உடன்படிக்கை செய்தார்? ஆரோனுடைய குமார் பேரன் யாரு? பினகாசோடு கூட உடன்படிக்கை செய்தார் என்று சொன்னேன். பினகாசோடு கூட தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தான். பக்தி வைரா பாவத்தின் இருக்கிறாங்க அந்த 2 பேரு, எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். தேவனுக்காக பக்தி எடுத்து கீட்டியை எடுத்துட்டு போய் யாரையும் குத்த வேண்டாம், விலகிருங்கள். கடவுளை சொல்லுகிறேன், பக்தி தேவனுக்காக. யாரையும் பகைக்க, விரோதிக்க, கொலை செய்ய நான் கேட்கவில்லை. தேவனுக்காக பக்தி வைரா. சமாதானத்தின் உடன்படிக்கை அவனுக்கு என்ன செய்தானா? செய்தார். சமாதானத்தின் உடன்படிக்கை தாவீது சொன்னேன். அடுத்தது புதிய உடன்படிக்கை குறித்து சொன்னேன். இந்த காலவெளியில உடன்படிக்கையை செய்வார். இதயத்தினாலத்திலிருந்து சொல்லுகிறேன், தேவன் மேல மாத்திரம் பக்தி வைராக்கியமும் விருப்பமும் இருக்கும் என்றால் உன்னோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்வார். அடுத்தது நியாயப்பிரமாணம் சொன்னேன். ஆண்டவர் உனக்கு வசனத்தை விலக்கி காண்பிப்பார். வசனத்தை ஏற்கனவே கொடுத்துட்டாரு, ஆனா நீ ஆண்டவர் மேல பிரியமா இருந்தீனா தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் என்ன செய்வார்? விலக்கி காண்பிப்பார். எம்மாவூர் சீஷர்கள் தான், அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு, ஆனா விலக்கி என்ன செய்தார்? காண்பித்தார். அவருடைய கண்கள் திறக்கப்படும். நியாயப்பிரமாணம், தேவ ஆராதனை, இதுதாங்க மேன்மை. இன்றைக்கு என்னன்னா ஆராதனைக்கு போறதாங்க அப்படின்னு நினைக்கிறான். இது மேன்மைங்க, ஆராதனை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். உன்னை ஆராதிப்பதற்கா தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அடுத்தது அவ்வப்போது வாக்குத்தத்தங்கள் உனக்கு என்ன செய்யும்? வரும். அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. அடுத்தது பிதாக்கள், ஆமா, எவர்கள் விசுவாச மார்க்கத்தாரோ அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். பிதாக்கள் அவருடையவில்லை. அடுத்தது மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தார். இப்ப கிறிஸ்து உன்னில் உருவாகிறார். அல்லேலூயா. சாதாரண காரியம் இல்லை, இதுதாங்க பெரிய காரியம். செய்ய முடிய தேவனாகிய கர்த்தர். அந்த சந்ததியில ஒரு சந்ததி அடிமை இடத்துல பிறந்தவன், அவனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் எழுத்தின்படி. இந்த சேம்ல சரியான சந்ததி ஆபிரகாம், அந்த சந்ததியிலே கிறிஸ்து என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். இப்ப இங்க வருவோம் பாருங்க. யாப்பேத்தை தேவன் என்ன செய்கிறார்? விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். யாப்பேத்தை விருத்தி அடைய செய்கிறார். அதை நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த யாப்பேத்தினுடைய சந்ததி தான் ஆசியா மைனர்ல இருந்து ஐரோப்பா கண்டங்கள் முழுவதும் பரவினவர்கள். ஆசியா மைனர்ல இருந்து ஐரோப்பா கண்டங்கள் விருத்தி அடைய செய்திருக்கிறார். அவனை அந்த படுத்தி பார்த்தா ஐரோப்பா கண்டத்துல இருந்து அவன் என்ன செஞ்சான்? கொஞ்ச நாள்ல ஆஸ்திரேலியா என்ற ஒரு கண்டத்தை கண்டுபிடிச்சு அங்க என்ன செஞ்சான்? குடியேறுகிறான். அப்ப ஐரோப்பா கண்டத்துல இருக்கிறான். அடுத்தது எந்த கண்டம்? ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை அவன்
அவன் செவிந்தியர்கள் அங்க இருக்காங்க, அங்க போறான். கப்பல் எடுத்துட்டு போன நபரை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் அங்க போய் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை கண்டுபிடிக்கிறாரு. அது இந்தியா நினைச்சிட்டு அங்க போனானா, கடைசியா என்ன ஆயிடுச்சு? அமெரிக்கா. கடைசியா யோசிச்சு பாருங்க, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அதுக்கு பக்கத்துல கனடா, இதெல்லாம் யார் பரவி இருக்கா? இந்த யாப்பேத் பரவி இருக்காங்க. எழுத்தின்படி எவ்வளவு பெரிய விஸ்தாரமான இடம். இன்றைக்கு அந்த இடத்துல எல்லாம் வேலை செய்யறதுக்கு தான் இந்த ஆசியா கண்டத்துல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? கூட்டிட்டு போறாங்க. அவன் யாருக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான்? அவனுக்கு தான் வேலை. பாருங்க, அங்க சொல்ல பாருங்க, யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். அப்ப பாருங்க, எந்த கம்பெனிலங்க? அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல வேலை செய்யறாருங்க. எந்த நாட்டுல? இந்த யாப்பேத்துடைய இடத்துக்கு இவன் என்ன செய்யறான்? போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். விருத்தி அடைய செய்வார். நான் நினைக்கிறேன் சேமுடைய அளவுக்கு யாப்பேத்து ஆண்டவர் இன்னும் அறியலன்னு நினைக்கிறேன். சேமுடைய அளவுக்கு. ஆனாலும் இந்த சேம் சொல்லியிருப்பான், நம்ம அப்படி செய்யக்கூடாது, காம் செய்தது போல, கானான் செய்தது போல நம்ம செய்யக்கூடாது என்று சொல்லி தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை என்ன செய்கிறான்? இந்த மனப்பான்மை எங்கிருந்து கிடைச்சது? அதுதான் எனக்கு ஆச்சரியம்னா, தேவனை அறிகிற அறிவு, தேவனோடு உள்ள உறவு இந்த தவறை செய்யக்கூடாது என்ற ஒரு அறிவை அவனுக்கு என்ன செய்தது? வெளிப்படுத்தினது. காலையில கட்டுனோடு கூட பேச. அதனாலதான் தேவனை அறிகிற அறிவில வளரும் போது எது தப்பு எது சரின்றதை என்ன செய்வோம்? நம்ம புரிந்து கொள்ள முடியும். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்க அதான் நம்ம படிக்கிறோம், யாப்பேத்தை தேவன் என்ன செய்வார்? விருத்தியார். இந்த அடிப்படையில தாங்க யாக்கோபு தன்னுடைய அந்திம நாட்களிலே 12 பிள்ளைகளையும் அழைத்து, பிள்ளைகளே கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் நடக்க போகிறதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்றாரு. அது அப்படியே நிறைவேறுகிறது. இது எங்க ஆரம்பிக்குது? நோவா கிட்ட ஆரம்பிக்குது. நான் நினைக்கிறேன் சில வருடங்களுக்கு பிறகு இந்த நோவா மனம் திரும்பி இருக்கணும். தேவனோடு உள்ள உறவுக்கு நேராக அவன் கடந்து வந்திருக்கணும். தன் பிள்ளைகள் தனக்கு செய்த காரியங்களை அறிந்து, தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய சித்தத்தை அறிந்து, இந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலங்களை குறித்து சொல்லி கடந்து செல்கிறார். நோவாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தவன், நீதிமான், உத்தமனாயிருந்தான். தேவன் அவனோடு கூட இடைப்பட்டார். அந்த அழிவிலிருந்து அவனை தப்புவித்துக் கொள்ளும்படியாக பேழையை உண்டு பண்ணும்படி சொல்லுகிறார். பேழை உண்டு பண்ணுகிறான். தேவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். பேழையை விட்டு இறங்கி வந்தான், கர்த்தருக்கு பலி செலுத்தினான், நன்றி உள்ளவனாயிருந்தான். ஆனால் சில காலங்களில் பிறகு ஒரு பெரிய வீழ்ச்சி நோவாவுடைய வாழ்க்கையில வருகிறது. ஆனா அங்கேயே இருந்துடல. இன்னைக்கு அதான் நம்ம இன்னைக்கு படிக்கிற காரியம். அவன் 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 மதுபான பிரியனா இருந்தான். சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது. ஆனாலும் தேவன் அவனை தூக்கி எடுத்தார். இந்த காவில தான் ஒரு நற்செய்தி. இளைய குமாரன் தகப்பனுடைய வீட்டை விட்டு போனா, ஆனா திரும்பி வருவதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்துகிறார். தம்மிடத்தில் வருகிறவனை அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. நல்ல ஒரு தேவன்க. இந்த காலையில் ஆண்டவனோடு கூட பேசுகிறார். எனக்கு என்ன ஒரு பெரிய இதுனா, இந்த 16 பேலை பிள்ளைகளும் யாருதான்? நோவாவுடையதான். ஆனா அடிமைகளுக்கு அடிமையாவான்னு சொல்றார். அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். இந்த காலையில யாரும் இந்த நிலையில போயிடக்கூடாது. நோவாவும் யோசுவா சொல்ற, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையும் இல்ல கர்த்தரை சேவிப்போம். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். நான் இந்த சம்பவத்தை குறித்து நான் படித்து பார்த்தபோது, இந்த சம்பவங்களுக்கு பிறகு 350 ஆண்டுகள் அவன் என்ன செய்கிறார்? உயிர் வாழ்கிறார். வாசிங்க. நோவாவின் நாட்கள் எல்லாம் இல்லப்பா, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம். இந்த 10வது அதிகாரத்தை நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா 10 அல்லது 11 தலைமுறைகளை இந்த நோவா பார்க்கிறார். எங்கங்க? 10 11 தலைமுறைகளை இந்த நோவா பார்க்கிறார். இதற்குள்ளாகவே இந்த டிஃபரன்ஸ, சேம் யாரு, சேமுடைய சந்ததி யார், காமுடைய சந்ததி யார், கானானுடைய சந்ததி யார் என்பதை இவர் பார்த்து விடுகிறார். கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தைகளின் நிறைவேறுதலை இந்த நோவா பார்க்கிறார். காலையில கர்த்தர் ஒன்றை சொல்லுவார் என்றால் அது அப்படியே நிறைவேற்றுகிறார். இந்த கானானும் செய்த இந்த செயல்
தேவனை பற்றிய அறிவு இல்லாததினாலே. அதனால்தான் இதை சொல்றேன், கர்த்தரை பற்றிய அறிவு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உடைய பெற்றோர் ஒன்றும் சம்பாதித்து ஒரு பைசா கூட எனக்கு வச்சுட்டு போல, ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக வருவீர்கள் என்றால் சேமுடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. அவர் இருந்தா எல்லாம் கூட கொடுக்கப்படும். அவர் இல்லை என்றால் அடிமைகளுக்கு அடிமை வாழலாம் இந்த பூமியில, ஆனால் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்போம். ஆனால் அவர் இருந்தால் என்றால் நீ வாழ இருந்தா கூட உன்னை என்னவா மாற்றிடுவார் தலையா. நீ கீழ் நிலையில் இருந்தாலும் உன்னை மேல் நிலையிலே மாற்றுவார். யாப்பேஸ் என்ற ஒரு மனிதன் இருந்தார். யாப்பேஸ் என்றாலே துக்கம்தான். ஆனால் அவனை சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் அவனை கனமுள்ள மனிதனாய் மாற்றினார். காரணம் தேவனை பற்றிய அறிவு. என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சில எச்சரிப்பான வார்த்தைகளை மாத்திரம் சொல்லுகிறேன், சில வசனங்களை. 1 கொரிந்தியர் 10:12 சொல்லுகிறது, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கை. உன்னுடைய சந்ததி தான் கெட்டு போகும். உடைய எதிர்கால சந்ததிகள் இந்த காரியத்தின் நிமித்தம், இந்த காரியத்துல மாத்திரம் இல்ல, வேற எந்த பாவ பழக்கமா இருந்தாலும் சரி, அது சந்ததி தலைமுறையை பாதிக்கும் என்று சொல்கிறேன். நிற்கிறேன் என்று சொல்கிறேன், விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப பாருங்க, இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நான் படிக்கும்போது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து. இப்போ புருஷர்களை விட்டுருவோம். அப்படியே கிறிஸ்துவும் என்ன செய்கிறாராம்? சபையில். இது என்னது? இது சபை. நம்ம எல்லாரும் என்ன கூடி வந்திருக்கோம்? அப்படி சரீரமாகிய சபையில. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. இந்த சபை நிறைய பிரச்சனை இருக்குது, பாவம் இருக்குது, பாவ கரைகள் சபையில் என்ன செய்யுது? சபைனா யாரு? இந்த பில்டிங்க சொல்லல, நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். இதுக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கும். இப்ப எப்படி மாத்துறாரா? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக இயேசு அதற்காக ஒப்பு கொடுத்திருக்கார். எதுக்கானா? நம்ம எல்லாம் குறைவுள்ளவர்கள் தான். இன்னும் சொல்லணும்னா அடிமைகளுக்கு அடிமையாக காமுடைய சந்ததிகளாக இருக்கணும்னு தான் எல்லாரும் சொல்றாங்க, ஆசியா நாட்டவர். ஆனாலும் கூட இப்படிப்பட்ட கரை திரைகள் இருக்கிற நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக தம்மைத்தாமே நமக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? எப்படி ஒப்பு கொடுத்தார்? சிலுவையில ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்கள், சாபங்கள், இந்த சாபங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக என்ன செய்திருக்கிறார்? சிந்திருக்கிறார். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் மேல் நீங்கள் விருப்பமுடையவர்களாக, வாஞ்சமுடையவர்களாக, அவரை தேடுகிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்றால், இங்கே நம்ம படிக்கிறோம், கிறிஸ்துவும் சபையிலே என்ன செய்கிறார்? உன்னிலே அன்பு கூர்ந்து உன்னை மகிமையான சபையாக, எப்படின்னா கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே என்ன செய்திருக்கிறார்? வாய்ப்பு இருக்குதுங்க. இன்னும் காலம் கடந்து போகவில்லை. வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. இன்னைக்கு சின்சியரா ஜெபம் பண்ணிட்டு நம்ம போறோம். கடந்த காலத்தில் போல அல்ல, நேற்றைய தினத்தை போல அல்ல. இன்றைக்கு நீங்க உண்மையா கர்த்தரை தேடுங்க, உண்மையா கர்த்தரை ஆராதிங்க. வாக்குத்தத்தங்கள் இருக்கும். உடன்படிக்கைகளை கர்த்தர் செய்வார். உடன்படிக்கைகளை கர்த்தர் செய்வார். அடுத்தது சொன்ன மகிமை உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும். எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, பிதாக்கள் உனக்கு ஒரு பாரம்பரிய நபர்கள் இருக்காங்க. ஒருவேளை உங்களுடைய பெற்றோரை நீங்கள் அறியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை கர்த்தர் இணைக்கின்றார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற அந்த பரிசுத்தவான்களுடைய வரிசையிலே நீங்களும் நானும் இணைக்கப்படுவோம். மாம்சத்தின்படி கிறிஸ்து அவர்களிலே தோன்றினார். கிறிஸ்து என்ன செய்கிறார்? உருவாகிறார். ஒரு நாள் வரும், கர்த்தர் வருவாரு, அவரோடு கூட நாம் சேர்க்கப்பட போகிறோம். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனா ஒரே ஒரு காரியம், சரியான தீர்மானம்,
சேமுடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவார். இன்னைக்கு ஒன்னே ஒண்ணுதான், நோவா விட்டுருங்க. நோவா நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறார். ஆனால் சேம் தேவனை முழு இதயத்தோடு பின்பற்றினார். அவர்தான் அவருக்கு வாஞ்சை. இந்த கால் உன்னுடைய வாஞ்சை யார் சொல்லணும்? ஜீசஸ் தான் என்னுடைய ஹீரோன்னு சொல்லணும். உலகத்தின் மனிதர்களை பார்த்து, உலகத்தின் பெண்களை பார்த்து நடக்காதீங்க. அவங்கள் உடுத்துகிறது போல, அவர்கள் தங்களை அலங்கரிக்கிறது போல அலங்கரியாதீர்கள். ஆபிரகாம் தேவனை தரிசிச்சுட்டானா எல்லாத்தையும் விட்டுட்டான். கால்களுக்கு தேவனை உங்களுக்கு காண்பிக்கிறேன், ஒரு மகிமையான ஒரு தேவன். எல்லாரும் கைவிடுவாங்கங்க, இவர் கைவிடாத தேவன், உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகிற தேவன். காலங்கள் மாறலாம், சந்ததிகள் போலாம், உடன்படிக்கையில உண்மையுள்ள தேவன். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர், சூப்பரான ஒரு ஆண்டவர். இதை படிக்க 2 நாளா நேற்றுக்கு என்னுடைய தலை கூட வலிக்க ஆரம்பித்து விட்டது. போதும்னு படுத்தா கூட தூக்க வர மாட்டேனுது. இது எப்படியாவது என்னுடைய ஜனத்துக்கு இது என்ன செய்யணும், வாரத்தோடு வந்திருக்கிறேன். காலை வேளை இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உன்னை உயர்த்துவார். ஆமா, கானானும் உனக்கு கீழே இருப்பான், சேமும் உனக்கு கீழே இருப்பான். அங்க நம்ம அதான படிக்கிறோம். சேம் மன்னிக்கணும், யாப்பேத்தும் உனக்கு கீழே இருப்பான். யாப்பேத் சேமுடைய கூடாரங்களில் என்ன செய்வானா, வசமா இருப்பான். எல்லாரும் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்கும் மேல உயர்த்துவார்ப்பா. சகோதரி, எல்லாரிலும் உன்னை மேன்மையாக கட்டல்வான் மாற்ற முடியும். எல்லாரிலும் மேன்மையாக. யாரும் உன்னை உயர்த்துறது இல்ல, தேவன் உன்னை உயர்த்துவார். இன்னைக்கு ஒப்பு கொடுத்தீனா, ஆமா, குறைவு குற்றங்கள் இருக்கிறது, ஆனா மகிமையுள்ள சபையாக மாற்றுவதற்கு தான் தேவன் உன்னை தன்னை ஒப்பு கொடுத்தார். உனக்காக ஒப்பு கொடுக்கிறார், ரத்தம் சிந்தி இருக்கிறார். இன்னும் அவர் சபையில் அன்பு கூறுகிறார், இன்னும் உன்னில் அன்பு கூறுகிறார். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தயவு செய்து, இது ஆண்டவர் எனக்கு சரியாக சொல்லி நடத்துதலோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் அநேகரோடு கூட பேசுறார். உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இன்னைக்கு ஒப்பு கொடு. ஆண்டவர் எல்லா கெட்ட பழக்கங்கள் அதை விட்டு தூர இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்து கொண்டு போகும். தலைமுறைகளை பாதிக்கும். 3 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை இழந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? நோவா செய்த பெரிய தவறு. நோவா ஒரு காலத்தில் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த மனிதன். அவனை போல நீதிமானே இல்ல, அவனை போல உத்தமனே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நபர் தவறான பாவ வாழ்க்கை, மதுபான பிரியனாய் மாறிவிட்டான். முடிக்கிற போது இந்த காரியத்தை எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் தேவனுடைய கிருபை அவனை மறுபடியும் தூக்கி எடுத்தது. அதனாலதான் எபிரேயர் நிருபத்துல விசுவாச வீரருடைய பட்டியல அவரை நாம் படிக்கிறோம். காலையில் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க. நான் தேவனோடு கூட சஞ்சரிக்கணும், சேமை போல நான் வாழணும். சேமுடைய தேவனாகி கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவார். சேமுக்கு ஒரே ஒரு வாஞ்சை, தேவன் எப்படி ஆபிரகாம் இனத்தை தேசத்தை எல்லாத்தையும் விட்டானோ அதே போல சேம் தேவன் யார் என்று கண்டுபிடித்தார். தேவன் யார் என்று கண்டுபிடித்தார். கேட்கிறார், ஏன் நோக்க தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இந்த குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனால் மெத்துசெலா மாத்திரம் தேவனோடு கூட நடந்தார். மெத்துசெலாவுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தார்கள், லாமேக்கு மாத்திரம் தேவனோடு கூட நடந்தார். லாமேக்கு அநேக பிள்ளைகள் இருந்தார்கள், நோவா மாத்திரம் நடந்தார். நோவாவுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். எக்ஸ்ட்ராடினரியா தேவனை தேடினான். காலையில் நீங்கள் எப்படி கர்த்தரை தேடுகிறீர்கள்? கர்த்தரை நீங்க உண்மையா தேடுவீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. கண்களுக்கு அது இப்பொழுது மறைவாக காணப்படலாம், ஆனால் ஒரு பெரிய மேன்மை, ஒரு பெரிய மேன்மை, எங்கேயும் மேன்மை, பரலோகத்திலும் மேன்மை. எதிர்கால சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கரங்களை வைத்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்.